ம். ம். அப்படி இல்ல சார். இப்ப போனா நீங்க ஒரு சின்ன அந்த பாட அறிமுகம் ஒண்ணு செய்றேன். நானும் செஞ்சானே. இப்ப 15 நிமிஷத்துக்குள்ள 15 நிமிஷத்துக்கு எப்படி படிப்பிக்கிறேங்கிறத மட்டும் சொன்னா டைம் முடிஞ்சிருது குயிக்கா. ஒன்று. 2வது
அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். நான் பேசுறது தெளிவா விளங்குதா? ஓ சார் விளங்குது. ஓகே. முன்ன நாம படிச்சிருக்கோமா அந்த கிளாஸ்ல? அதாவது நான் உங்களுக்கு படிப்பிச்சிக்கனா இல்லையே? இல்ல சார். ஓகே. நீங்க இதுல இப்ப நான் நினைக்கிறேன் 2 3 பேர் தான் இருக்கீங்க. மத்த ஆட்கள் ஜாயின் ஆகுவாங்களா இல்ல நாம கண்டினியூ பண்றோம்? ஜாயின் ஆகுவாங்க சார். ஓ சில என்ன நேரம் சொன்னா நீக்கிறாங்க பின்னட்டு மழை நாள லேட்டா என்னமோ அப்படியோ தெரியாது சார். ஓகே. உங்களுக்கோ இந்த பாடம் இந்த சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட், அதாவது பிள்ளை வளர்ச்சி தொடர்பான பாடம் தான் இந்த பாடம். சரிதானே? இதுக்கு முன்ன நீங்க என்னென்ன அந்த இதுகள் பாடங்கள் படிச்சிருக்கீங்க? இதுல இதுதான ஃபர்ஸ்ட் டைம்? இதுக்கு முன்ன நீங்க படிச்ச பாடங்கள் சார் வேற வேற பாடங்கள் வேற சார் மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க சார். இது வந்து இன்றைக்கு தான் ஸ்டார்ட். ஓகே. இல்ல இதுக்கு முன்ன படிக்கிற பாடங்கள் என்னென்ன என்னென்ன சப்ஜெக்ட் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க? இப்ப வேற என்ன சப்ஜெக்ட்னு ஞாபகம் இருக்கா? என்ன சாரா? சார் அசஸ்மெண்ட் லேர்னிங் ஒன்று படிக்கிறேன். ஆம். வேற டெக்னாலஜிக்கல் ட்ரெண்ட்ஸ், அதாவது எஜுகேஷனல் டெக்னாலஜியா? எஜுகேஷனல் டெக்னாலஜி சார் நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். சோசியாலஜி, கம்பேரிட்டிவ் எஜுகேஷன், பிலோசபி அதெல்லாம் முடிச்சிட்டோம் சார். இப்ப கண்டினியூவா இருக்கிறது வந்து டெக்னாலஜிக்கல் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டிஎன்எல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் போகுது. அடுத்தது வந்து அசஸ்மெண்ட் இன் லேர்னிங். ஓ அடுத்தது எஜுகேஷனல் சைக்காலஜி நீங்க தானே ஒன்று படிச்சீங்களா? அது முடிஞ்சு சார். சைக்காலஜியும் நாங்க முடிச்சிட்டோம். ஓகே. அது ஒரு வருஷம் முடிச்சு ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இயர்ல ஃபுல்லா அதெல்லாம் முடிஞ்சு சார். இப்ப 3வது இப்ப உள்ளதுல 2 நாங்க கண்டினியூவா பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நியூ புதுசி. ஓகே. ஓகே. நீங்க இப்ப இது அந்த எஜுகேஷனல் சைக்காலஜி அல்லது சைக்காலஜியோட தொடர்பட்ட ஒரு பாடம் தான் இந்த பாடம். குறிப்பாக இங்க இந்த சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட், அதாவது சிறுவர் விருத்தி அல்லது குழந்தை விருத்தியோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இதுல நாங்க பார்க்க வேண்டியிருக்கோம். இதுல இருக்கிற சில விஷயங்கள் நீங்கள் ஏற்கனவே பரிச்சயமான சில விஷயமாக இருக்கும். ஆனால் இந்த இந்த பாடத்திலையும் அந்த சில கண்டனை எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்களா சொன்னால் சேர்த்திருக்காங்க. ஓகே. நாங்க அப்ப இந்த விஷயங்களை பார்க்கலாம். இப்ப இதுல குறிப்பாக இதுல மனித வளர்ச்சி என்பதை விட இதை நாங்க அது மனித வளர்ச்சி கட்டங்கள் தானே. ஆனால் இந்த பாடம் என்னென்று சொன்னால் அதாவது சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட், சரிதானே, பிள்ளை விருத்திங்கிறது தான் இந்த விஷயம். இருந்தாலும் நான் அந்த மனித வளர்ச்சி கட்டங்கள்ங்கிற விஷயத்துக்காக வேண்டி இப்படி தலைப்பை போட்டிருக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப நீங்க சில நேரம் ஏற்கனவே எஜுகேஷனல் சைக்காலஜில சில நேரம் வளர்ச்சி, விருத்தி, முதிர்ச்சி அப்படி சில விஷயங்கள் சில நேரம் நீங்க படிச்சிருக்கலாம். அப்படி படிச்சிருக்கீங்களா? வளர்ச்சி என்றால் என்ன, விருத்தி என்றால் என்ன? சார் மழை இங்க கொஞ்சம் சார் படிச்சிருக்கிறோம் அது. அப்ப நான் கேட்கேன், இப்ப வளர்ச்சி என்றால் என்ன என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுமா? இப்ப நீங்க ஏற்கனவே படிச்ச அந்த அந்த நாலேஜை வச்சுக்கொண்டு வளர்ச்சி என்றால் என்ன அல்லது விருத்தி என்றால் என்ன இதெல்லாம் படிச்சுப்பீங்க. அதுல வளர்ச்சி என்றால் என்ன என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுமா? வளர்ச்சி அதாவது நீங்க எக்குரேட்டா அந்த அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லணும் இல்ல. நீங்க வளர்ச்சி என்கின்ற அந்த விஷயத்தினூடாக நீங்க விளங்கி கொண்ட ஒரு விஷயம் அல்லது அதுல வளர்ச்சி என்பது எதை குறிக்குது என்று நீங்க சும்மா பருமட்டாக சொல்றால் என்ன சொல்லலாம்? அப்படி ஏதாவது சொல்லலாமா? வளர்ச்சி
என்ன நீங்க இப்ப சைக்காலஜி பாடத்துல வளர்ச்சி என்றால் என்ன, விருத்தி என்றால் என்ன, முதிர்ச்சி என்றால் என்னன்றதெல்லாம் படிச்சுப்பீங்க. சார் வளர்ச்சி என்பது உடல் பருமன்ல விருத்தி ஏற்படுறது, வளர்ச்சி ஏற்படுறது. வளர்ச்சி ஏற்படுறதுன்னா என்ன சொல்லலாம் சார்? வளர்ச்சின்றது வந்து ஒரு உயிர் அல்லது அதுபடி ஒன்றுல வந்து பருமன்லையும் திணிவுலையும் ஏற்படுகின்ற மீளாத அதிகரிப்பு வளர்ச்சி எனப்படும். ஓகே, வெரி குட். அப்படி சொல்லலாம். நாங்க பார்ப்போம். நாங்க அதை இன்னும் ஒரு தடவை நாங்க பார்க்கிறோம்னால் பாருங்க. அப்போ நீங்க சொன்ன மாதிரி அது மனித உருவத்துல இப்ப நாங்க மனித வளர்ச்சி அல்லது பிள்ளை வளர்ச்சி தொடர்பாக தானே நாங்க பார்க்கிறோம். அடிப்படையில அது நீங்க சொல்ற மாதிரி எந்த உயிரியாகவும் இருக்கலாம். அதுல அந்த அந்த உருவத்துல அளவு பருமன் அதிகரிக்கிறத நாங்க வளர்ச்சின்னு சொல்லலாம். இப்ப அளவு சொல்லக்குள்ள அது உயரமாக இருக்கலாம். அதே போல இந்த பருமனுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே போல நிறையாக இருக்கலாம். அவைகள் அதிகரிக்கிறத தான் நாங்க என்ன சொல்லுவோம், அம்சனால் வளர்ச்சின்னு சொல்லுவோம். இதை இன்னொரு வகையில சொல்லண்டால் நீங்க இதுல பாருங்க, உயரம், நிறை, உடல் பருமன், மூளையின் வளர்ச்சி போன்ற அளவிடக்கூடியதாக உடல் உறுப்புகள் நிகழ்கின்ற மாற்றம். அப்ப அது இந்த வளர்ச்சியை நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் அளவிடலாம். எப்படி அளவிடலாம் சொன்னால் எக்குரேட்டா அளவிடலாம். இப்ப உதாரணத்துக்கு நாங்க நிறுத்து பார்த்து ஒரு 3 கிலோ இருக்குன்ற ஒரு பிள்ளை 4 கிலோவாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது, அல்லது இப்ப 2 அடி உயரமாக இருந்த ஒரு பிள்ளை ஒரு 3 அடி உயரமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த பிள்ளையினுடைய இடுப்பின் சுற்றளவு 24 சென்டிமீட்டராக இருந்தது, 30 சென்டிமீட்டராக அது வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதே போலதான் மூளை, அந்த பிள்ளையினுடைய மூளை என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு என்ன செய்யுமாம் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வளர்ச்சி அடையும். அது ஏற்கனவே இருக்கின்ற அந்த பருமனை விட கொஞ்சம் என்ன செய்யுமாம் சொன்னால் வளர்ச்சி அடைகின்ற ஒரு தன்மை இருக்கு. அப்ப அப்படியாக இந்த உடல் உறுப்புகள்ல அல்லது ஒட்டுமொத்தமான உடல்ல ஏற்படுகின்ற ஒரு அதிகரிக்கின்ற ஒரு நிலையான ஒரு மாற்றத்தை தான் நாங்க சொல்லுவோம் என்னென்னால் வளர்ச்சி என்று சொல்லுவோம். அதே நேரம் இன்னொரு வகையில் அதை சொல்றால் ஒரு உயிரீர உருப்பெருக்கம் அல்லது அளவு, அதனுடைய உருவம் வந்து பெருக்கிறது அல்லது அதனுடைய அளவு அதிகரிக்கிறத குரோத், வளர்ச்சின்னு நாங்க சொல்லலாம் என்று சொல்லலாம். அதே நேரம் இந்த விருத்தி அல்லது டெவலப்மெண்ட் சொல்றது, முன்னேற்றம் அல்லது மேம்பாடுன்னு சொல்ற அதனுடைய ஒரு உட்கூறாக வளர்ச்சியை நாங்க என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனால் விருத்தி என்பது வேறொரு விஷயம் என்கிறது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு தெரியும் இப்ப வளர்ச்சின்னு சொன்னால் நீங்க அழகா அதை டிஃபைன் பண்ணி சொன்னீங்க, சரிதானே? அதாவது அது பருமனாக இருக்கலாம், உயரமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதுல ஏற்படுகின்ற ஒரு அதிகரிக்கின்ற ஒரு மாற்றத்தை தான் நாங்க வளர்ச்சின்னு சொல்றோம். அப்ப அது எங்களுக்கு இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதை பார்த்தால் தெரியும் உயர்ந்திருக்கிறதா அல்லது பெருத்திருக்கிறதா அல்லது நிறை கூடி இருக்கிறதா, இதெல்லாம் நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் அதை அழகாக எக்குரேட்டாக என்ன செய்யலாம் சொன்னால் இந்த வளர்ச்சியை அது கிலோவில அல்லது சென்டிமீட்டர்ல அல்லது என்ன அதனுடைய சுற்றளவுல எல்லாம் நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் அளக்கக்கூடியதாக இருக்கு. ஓகே, நீங்க இப்ப சொல்லுங்க, விருத்தி என்று சொன்னால் என்ன? அப்படி நீங்க படிச்சிருப்பீங்களே சைக்காலஜில, விருத்தி விருத்தி என்று சொல்ற விடயம் என்ன என்று நீங்க நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க இப்ப எக்குரேட்டா அதற்குரிய வரைவிலக்கணம் அப்படியான விஷயம் சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கப்படுது. இங்க நான் கேட்கிற விஷயம் என்னென்னால், இப்ப விருத்தி என்கிற அந்த சொல் என்ன விடயத்தை குறிக்குதுன்னு நீங்க கருதுறீங்கிற விஷயம் தான் பார்ப்போம். சொல்லுங்க, என்ன சொல்லலாம்?
சார் ஒன்றை அடைதல் இல்லாட்டி பெறுதல், ஒரு விடயத்தை நம்ம அடைதல் இல்லாட்டி பெறுதல் விருத்தி எனப்படும். அப்படி வருமா? வழங்கல எப்படி? ஒரு விடயத்தை நாம அடைதல் இல்லாவிட்டால் பெறுதல் அல்லது பெறுதல், அது வந்து விருத்தி எனப்படும். வேற ஏதாவது சொல்றால் மற்றாக்கள கருத்து என்ன? விருத்தி என்னன்னா நீங்க அந்த சைக்காலஜி படிக்க நீங்க அதுல இந்த சொற்கள் அல்ல இந்த சொற்பதங்களுக்குரிய சில விளக்கங்களை நீங்க பார்த்திருப்பீங்கிறதால நான் கேட்கிறேன். அடுத்தது இது ஒரு அடல்ட்ஸ் எஜுகேஷன் சொல்றதால வெறுமனே ஒரு விரிவிரியாளர் சில விஷயங்களை சொல்லி கொண்டிருக்க நீங்க என்ன ஒரு பார்வையாளர்களாக இருக்காம பங்காளர்களாக படிக்கின்ற அந்த விஷயம்தான் ஒரு எஃபெக்டிவானதாக இருக்குங்கிற அடிப்படையில் உங்களை கருத்துக்கள். விருத்தி வளர்ச்சி என்றால் எங்களுக்கு தெரியும், அது நாங்க ஒரு அழகாக அதை டிஃபைன் பண்ணிருக்கீங்க, அது உங்களுக்கு அழகாக தெரியும். விருத்திக்கு வேற என்ன சொல்லலாம்? அஃப்ரா ஏதாவது சொல்லலாமா? எல்லாருக்கும் நான் பேசுறது தெளிவா வழங்குது தானே? நான் பேசுறது வழங்குதா? ஓ சார் விளங்குது. ஓகே, அப்ப என்ன சொல்லலாம்? ஏதாவது சொல்லலாமா? சாரா என்ன? ஓகே ரைட், நாங்க பார்ப்போம். இங்க பாருங்க, விருத்தின்னு சொல்லக்குள்ள ஓர் உயிரியின் உருவத்திலோ அல்லது அமைப்பிலோ ஏற்படும் மாற்றங்களையும் அது இயங்கும் விதத்தில் ஏற்படும் மேம்பாடுகளையும் ஒட்டுமொத்தமாக குறிப்பதே முன்னேற்றம் அல்லது விருத்தி என்று நாங்க சொல்லுவோம். டெவலப்மெண்ட், சைல்ட் டெவலப்மெண்ட், பிள்ளை விருத்தி. இப்ப வளர்ச்சிங்கிறது ஏற்கனவே நாங்க சொன்ன மாதிரி அதனுடைய உயரத்தில, நீளத்தில அல்லது இடையில அல்லது பருமன்ல அதிகரிப்பாக வார ஒரு விஷயம் வளர்ச்சி. ஆனால் விருத்தி என்பது ஒரு உயிரின உருவத்தில அல்லது அமைப்பில ஏற்படுகிற மாற்றம் இருக்குதானே, அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த வளர்ச்சிங்கிற விஷயத்தோட அது இயங்குகின்ற விதத்தில் ஏற்படுகின்ற மேம்பாடுகளையும் ஒட்டுமொத்தமாக குறிக்கின்ற ஒரு விஷயம்தான் விருத்தி என்று சொல்ற விஷயம். இப்ப உதாரணத்துக்கு சொல்றால் சரிதானே, இப்ப ஒரு பிள்ளை என்ன எழுதுவதில் விருத்தி அடைந்திருக்கிறான். அப்ப அவனுக்கு எழுதுவதற்கான இயலுமை இப்போது அவனுக்கு வந்திருக்கிறார். இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோமே, ஒரு 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 2 வயசு 3 வயசு பிள்ளைகிட்ட பேனை கொடுத்தாலும் ஏதோ கீறி கிழிப்பான். அதாவது பேனையாலே ஏதாவது கீற தெரியும். அதை நாங்க சரியாக எழுதுவதற்கான ஒரு விருத்தி என்று நாங்க சொல்ல மாட்டோம். இப்ப சரியாக ஒரு எழுத்தை அதனுடைய பருமனுக்கு ஏற்ற வகையில எழுத்து திசைமுகம்ங்கிற ஒரு விஷயம் எல்லாமே அந்த அடிப்படையில் அந்த பிள்ளை எழுதாமிச்சினால் எழுதுறதுல இப்ப ரைட்டிங்ல அந்த பிள்ளை டெவலப் அடைந்திருக்கிறது நாங்க சொல்லுவோம். அல்லது நாங்க சொல்லுவோம் இன்னொரு வகையில சொல்றனால், ஒரு பிள்ளை மிகச் சிறப்பாக நடக்குது. அப்ப ஒரு குறிப்பிட்ட வயசுல அந்த பிள்ளைக்கு நடக்கிறதுக்கான இயலுமையில அந்த பிள்ளை சரியாக நடக்குதான்னு சொன்னால் இப்ப நடக்கிற அந்த விஷயத்துல அந்த பிள்ளை விருத்தி அடைந்திருக்கிறது என்று சொல்றோம். எனவே அப்படி நடக்கணும் சொன்னால் அதுல வளர்ச்சிங்கிற ஒரு விஷயமும் உள்ளுக்கு இருக்கும். அப்ப வளர்ந்தால்தான் அந்த நடக்கிறங்கிற இயலுமே அந்த பிள்ளைக்கு விருத்தி அடையும். எனவே ஒரு உயிரில உருவத்தில் அல்லது அமைப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்களோட அது இயங்குகின்ற விதத்தில் ஏற்படுகின்ற மேம்பாட்டையும் ஒட்டுமொத்தமாக குறிக்கிற ஒரு விஷயம்தான் விருத்தி என்று நாங்க சொல்லலாம். பாருங்க, வயது முதிர்ச்சி அடைய பிள்ளையின் உருவத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு மேலதிகமாக அந்த பிள்ளைகிட்ட ஏற்படுகின்ற மேம்படுகின்ற சிக்கலான திறன்கள் காரணமாக ஏற்படுகின்ற மாற்றம் தான் விருத்தி. அதாவது இப்ப பேசுவதில் பிள்ளை விருத்தி அடைந்திருக்கிறது என்று நாங்க சொல்லலாம். அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துல
இப்ப ஆரம்பத்தில் அந்த பிள்ளை ஒரு மழலை மொழியில பேசிக் கொண்டிருக்கோம், ஒரு சில சொற்களை சரியாக உச்சரிக்க முடியாமல் இருக்கும், வொகபுலரி பவர் அதாவது களஞ்சியம் என்பது அந்த பிள்ளைக்கு மிக குறைவாக இருக்கும். அப்படியோ போக போக அந்த பிள்ளை என்ன செய்யுமான்னு சொன்னால் மிக சிறப்பாக பேசுவதற்காக அந்த பிள்ளை பேசுகின்ற விடயத்துல விருத்தி அடைந்திருக்கும். அப்ப பிள்ளை வாழுகின்ற அந்த சூழல்ல அந்த பிள்ளை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒழுங்கமைக்கப்பட்ட முறையான உதவிகள்ல வழிகாட்டல்ல விளைவாகத்தான் இது இருக்கும். இப்ப நாங்க எப்படி சொல்லுவோமே, இப்ப பிறந்த பிள்ளை விழுந்து நடக்காது, அது நடக்கிறது கொஞ்சம் காலம் எடுக்கும். எனவே சில பிள்ளைகள் மிக அதாவது விரைவாக நடக்கும், இன்னும் சில பிள்ளைகள் நடக்கிறதுக்கு காலதாமதம் ஏற்படும். சில பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல பேசும், இன்னும் சில பிள்ளைகள் பேசுவதற்கு காலதாமதம் என்ன செய்யுமா சொன்னால் ஏற்படும். அப்ப அங்க என்ன விஷயமா என்றால் அந்த பிள்ளைக்கு சூழல்ல இருந்து கிடைக்கின்ற அந்த உதவிகள், ஒழுங்கமைக்கப்பட்ட உதவிகள தாக்கமும் அதுல மிக முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு அதிக அளவான ஃபேமிலி மெம்பர்ஸ் வீட்டில் இருக்கின்ற ஏனைய பிள்ளைகள் அல்லது மற்றவர்கள் அதிகமாக இருக்கின்ற வீட்டில வாழுகின்ற ஒரு பிள்ளையினுடைய பேச்சு திறன் மிகச் சிறப்பாக அல்லது இலகுவாக விருத்தி அடைவதை நாங்க பார்க்கலாம். ஆனால் குறைவான மெம்பர்ஸ் இருக்கின்ற ஃபேமிலியில இருக்கிற ஒரு பிள்ளையினுடைய பேச்சு திறன் குறைந்த அளவில் விருத்தி அடைந்திருக்கும், அல்லது விருத்தி அடைகிறதுல அங்க சில தாமதங்கள் இருக்கிறத நாங்க பார்க்கலாம். சரிதானே? ஓகே, இந்த அதான் பாங்கு சொல்லுதோ, எனக்கு ஒரு 2-3 நிமிஷம் தாங்க. ஓகே, இந்த பாங்கு அதான் முடிஞ்ச உடனே நாங்க தொடருவோம்.
ஓகே, நான் இப்ப பேசுறது வழங்குதா? ஓகே, அப்ப நீங்க பாருங்க. அப்ப விருத்தி என்பது ஒரு மனிதன்ல ஏற்படுகின்ற அவன் இயங்குற விதத்தில ஏற்படுகின்ற பல்வேறு மாற்றங்களோடு தொடர்பட்டிருக்கின்ற கூட்டி சேர்ந்திருக்கின்ற ஒரு விஷயமாக நாங்க என்ன செய்யலாம் அம்சனா பார்க்கலாம். இப்ப விருத்தி என்கின்ற விஷயம் உங்களுக்கோ தெளிவாக இருக்கும் என்று நான் கருதுறேன். ஓகேயா? ஓகே, அப்ப இது படிப்படியாக ஒரு பிள்ளையில் என்ன செய்யலாம் சொன்னால் சைல்ட்ஹுட்ல அல்லது என்ன அந்த ஒரு சின்ன அந்த பிறந்த சிசுவில இருந்து அந்த விடயம் மெதுவாக என்ன செய்யலாம் சொன்னால் சில விடயங்கள் விருத்தி அடைந்து கொண்டு போறதை பார்க்கலாம். அதே போல உடல் வளர்ச்சி அடைந்து கொண்டு போறதையும் நாங்க என்ன செய்யலாம் சொன்னா பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, முதிர்ச்சின்ற ஒரு விஷயம், மெச்சுரேஷன் என்று சொல்லுவோம் நாங்க. சரிதானே? இப்ப வளர்ச்சிங்கிறதுக்கு நாங்க குரோத் சொன்னால், விருத்திங்கிறதுக்கு நாங்க டெவலப்மெண்ட் சொன்னால், மெச்சுரேஷன் நாங்க சொல்லுவோம் என்னது முதிர்ச்சி. அப்படி முதிர்ச்சி என்றால் என்ன? அதுக்கு ஏதாவது சொல்லிடுமா உங்களால? முதிர்ச்சி என்றால் இதெல்லாம் நீங்க சின்ன சைக்காலஜி என்கிற அந்த பாடத்துல இப்படியான எண்ண கருக்கள் அடிப்படைகளை நீங்க சின்ன படிச்சிருக்கணும் நான் நினைக்கிறேன். படிச்சிருக்கீங்களா? முதிர்ச்சி என்கின்ற அந்த சொல் எதை குறிக்குது? சம்லா ஏதாவது சொல்லலாமா? சம்லா இருக்கீங்களா? என்ன சாரா? சார், ஒரு உயிரில ஏற்படுகின்ற வளர்ச்சியால தான் அந்த வளர்ச்சியின் இந்த அந்த இறுதி கட்டம், அதுக்கு அங்கெல்லாம் அது வளர்ச்சி அடையாது சார். லாஸ்ட் மூமெண்ட் தான் அது விருத்தி என முதிர்ச்சி என அழைக்கப்படும். முற்று பெறும் அந்த வளர்ச்சி அதோட முற்று பெற்றும். அப்படியா? அதுக்கு பிறகு அது முதிர்ச்சி அடைஞ்சு சொன்னா அது முற்று பெற்றும். அதுதான் முதிர்ச்சி என அழைக்கப்படும். அது தானா அந்த உயிரிகளுக்குள்ள தானா ஏற்படுகிற ஒரு இயல்பு, தானாகவே நிகழக்கூடியது. ஓகே, வேறு ஏதாவது கருத்துக்கள் சொல்லண்டா? நிறைய பேராக்கள் இந்த கிளாஸ்ல பேசுறல்ல, அப்படியா? ஓகே, நாங்க பார்ப்போம் நீங்க சொன்ன மாதிரி முதிர்ச்சி என்றால் என்னன்னு பார்ப்போம். இப்ப நீங்க பாருங்க, முதிர்ச்சி மனிதன் உள்ளுறுப்புகள் வளர்ச்சியால் ஏற்படும் செயல்கள் முதிர்ச்சி எனப்படும். அது சரியா? மனிதன் உள்ளுறுப்புகள் வளர்ச்சியால் ஏற்படும் செயல்களை முதிர்ச்சி என கூறலாம் தானே? அந்த செயல்கள் என்பதையும் விட அந்த அதுல ஏற்படுகின்ற ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயம் சொல்லலாம். இங்க பாருங்க, முதிர்ச்சியை பாருங்க, பரம்பரை அறைகளால் தீர்மானிக்கப்பட்டு இயற்கையாகவும் இயற்கையாகவும் மாற்றம் தான் பொம்மைய கீரை சென்னேன். ஓகே, அப்ப நீங்க பரம்பரை அறைகளால் தீர்மானிக்கப்பட்டு இயற்கையாகவும் இயல்பாகவும் நிகழும் மாற்றமே முதிர்ச்சி. அப்ப இது எங்கட என்ன ஜீன் எங்கட பரம்பரை அலகுகளால் என்ன செய்யப்படுதாம் தீர்மானிக்கப்படுறதே நேரம் இயற்கையாகவும் இயல்பாகவும் எங்கள நடைபெறுகின்ற ஒரு மாற்றமாக இந்த முதிர்ச்சி காணப்படாது. அது என்ன மாற்றம் என்றால், இப்ப பிள்ளைக்கு வயது போக போக அந்த பிள்ளைகிட்ட புதிய பண்புகள் சிலது தோற்றும். அப்படியான புதிய பண்புகள் தோற்றம் பெறுவதை நாங்க விருத்தி அடைதல் என்று நாங்க சொல்லுவோம். அப்படியான புதிய பண்புகள் தோற்றம் பெறுவதற்கு அல்லது புதிய செயற்பாடுகள் அந்த பிள்ளை ஈடுபடுவதற்கு காரணமாக ஏற்படுகின்ற உடல் உறுப்புகளில் ஏற்படும் மாற்றங்களை
நாங்க முதிர்ச்சின்னு இலகுவாக சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை நடக்கிறது என்றால் அது ஒரு விருத்தி அடைந்திருக்கிறது, நடக்கிற விஷயத்துல விருத்தி அடைந்திருக்கிறது நாங்க சொல்றோம். இப்ப பிறந்த பிள்ளை ஏன் அந்த பிள்ளை திடீர்னு அதால நடக்கலான்னு சொன்னால் அங்க அதுல பிரதானமான காரணிகள்ல ஒரு விஷயம் என்னென்னால் அந்த பிள்ளை முதிர்ச்சி அடையல. முதிர்ச்சி என்றால் இந்த பிள்ளையினுடைய இந்த காலினுடைய எலும்பு, அந்த தசைநார் அப்படியான அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யலாம் சொன்னால் சரியாக நடக்கிறதுக்கு போதுமான அளவு முதிர்ச்சி அடையவில்லை. அப்ப அது ஒரு ஸ்ட்ரென்த்தான அந்த முதிர்ச்சி என்கின்ற ஒரு தன்மையை அது அடைகின்ற போதுதான் அந்த பிள்ளை அந்த காலால நடக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நீங்க சில நேரம் அது வளர்ச்சி தானே என்று நீங்க சில நேரம் கேட்கலாம். இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பிள்ளை ஒரு சில நேரம் அதீதமாக என்ன உடல் நிறை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி அதீதமாக உடல் நிறை அதிகரித்திருக்கிறது என்பதற்காக அந்த பிள்ளை நடக்கும் என்று நாங்க சொல்லிடலாம். அந்த புதிய அந்த முதிர்ச்சி என்ற நிலைமை வந்தவுடனான் அது நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு அந்த பிள்ளை 8 மாசத்திலேயோ அல்லது 10 மாசத்திலேயோ நடக்கிறதாம் சொன்னால் ஒரு 3-4 மாசத்துல அந்த 10 மாசத்துக்குரிய அல்லது ஒரு 1 இயருக்குரிய அந்த வளர்ச்சி அந்த பிள்ளைகிட்ட இருக்குங்கிறதுக்காக அந்த பிள்ளை அப்படி நடக்கும் என்று நாங்க சொல்லிடலாம். அல்லது நாங்க எப்படி சொல்லுவோமே, பிள்ளை எப்படியோ ஒரு மிக சிறப்பாக பேசுறதுக்கு ஒரு வயசு அப்படி என்ன செய்யுமாம் சொன்னால் தாண்டும். 1.5 வயசு 2 வயசு அப்படியும் போகலாம். ஆகவே அதுக்கு முன்ன அந்த பிள்ளை இப்ப 6 மாசத்துல அந்த பிள்ளை பேசாது. அதுக்கு மிக முக்கியம் பேசாதுன்னு சொன்னால் அது சில வவால்ஸ்கள் அல்லது சில மழலையான் அப்படியான சில இதுகள் வரும் அதுல இருந்து, அது வாயில இருந்து. ஆனால் இந்த பேச்சு உறுப்பு அந்த குரண்ணான் என்று சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக முதிர்ச்சி அடைகின்ற போதுதான் அங்கிருந்து வருகின்ற அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் சரியான விதத்தில் என்ன செய்வான் சொன்னால் வரும். அப்ப ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபடுவதற்கு எங்கட உறுப்புகள்ல ஏற்படுகின்ற ஒரு ஸ்ட்ரென்த், அது இப்ப பெருத்து கிலோ கணக்குல கூடுறது அல்லது சென்டிமீட்டர் அல்லது அடி கணக்குல அல்லது மீட்டர் கணக்குல நீள்றது அல்லது உயர்றதுங்கிறது இல்லைங்க இருக்கிற விஷயம். அந்த உறுப்பு பலம் அடைந்திருக்கின்ற போதுதான் இப்ப அதால நடக்கிறது அல்லது ஓடுறது அல்லது கையால எறிகிறது அல்லது நாங்க பேசுறது இப்படி இந்த விஷயங்கள் நடக்கும். எனவே உறுப்புகள் முதிர்ச்சி அடைகின்ற போதுதான் அந்த உறுப்பினால் செய்யக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் உறுப்பு சிலருக்கு இப்ப என்ன கால் சின்னதாகவும் இருக்கலாம், இன்னும் சிலருக்கு அது பெரிதாகவும் இருக்கலாம், அது வளர்ச்சி. ஆனால் கால் ஸ்ட்ரென்த்தாக காலினுடைய தசை நார்கள் இந்த எலும்பெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக மாறுகின்ற போதுதான் அந்த பிள்ளையார நடக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த முதிர்ச்சியை பொறுத்தவரையில இப்ப ஒரே ஒழுங்கமைப்புல அந்த முதிர்ச்சி ஏற்பட்டாலும் ஆனால் முதிர்ச்சியினுடைய வேகத்தை பொறுத்தவரையில பிள்ளைக்கு பிள்ளை வித்தியாசம் அடையும். இப்ப நீங்க பாத்தீங்களாம் சொன்னால் சில பிள்ளைகள் 8 மாசத்திலேயே எழுப்பி நடக்கிறது சொல்லுவாங்க, அல்லது 1 வருஷத்தால் அல்லது அதையும் தாண்டி அப்படியெல்லாம் போகும் பிள்ளை நடக்கிறத. அதே போல பேசுறத பொறுத்தவரையிலையும் அந்த பிள்ளையினுடைய அந்த ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு பிள்ளைக்கு வித்தியாசமாக இருக்கிறத நாங்க என்ன செய்யலாமா பார்க்கலாம். அப்ப அது நடக்கிறதோ பேசுறதோ அல்லது எறிகிறதோ அல்லது ஏதோ காலால செய்யற செயற்பாடோ கையால செய்யற செயற்பாடோ அல்லது வாயால செய்யறதோ அல்லது எந்த உறுப்புகளால செய்யற செயற்பாடாக இருந்தாலும் அந்த உறுப்பு முதிர்ச்சி அடைகின்ற போதுதான் அந்த உறுப்பினால் செய்கின்ற அந்த செயற்பாடுகளை நாங்க சிறப்பாக செய்யக்கூடியதாக இருக்கு. உதாரணத்துக்கு நாங்க எழுதுறத வச்சுக்கொள்ளுங்க சரிதானே. இப்ப எல்லாருக்கும் கை இருக்கு. அப்ப சின்ன பிள்ளை சரியாக பேனையை பிடிச்சு என்ன செய்யாதாம் சொன்னால் எழுதா.
நீங்க ஒரு 3 வயதுல இருக்கிற ஒரு பிள்ளையினுடைய விரல்கள் அல்லது கையை நீங்க எக்ஸ்ரே எடுத்து பாருங்க. அதே மாதிரி ஒரு 6 வயதுல இருக்கிற ஒரு பிள்ளையினுடைய கையையும் எக்ஸ்ரே எடுத்து பாருங்க. அந்த கையினுள்ளே இருக்கின்ற எலும்புகள் எப்படி முதிர்ச்சி அடைந்திருக்கிறது அங்கிறத நீங்க பார்க்கலாம். சரிதானே? நான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் எனக்கு அப்படி தனித்தனி எடுக்கப்பட்ட அந்த எக்ஸ்ரே எடுத்த மாதிரி அந்த இது வந்து கிடக்க நான் உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கு. எனவே முதிர்ச்சி என்பது வேறொரு விஷயத்தை தான் இங்க என்ன செய்யப்படுதா சுட்டி காட்டப்படுது. அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் வளர்ச்சி என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரிதானே? அதே போல என்ன வளர்ச்சி, அதே போல அடுத்த விருத்தி என்றால் என்ன? ஓகே, விருத்தி என்றால் என்னன்னு தெரியும். இப்ப முதிர்ச்சி என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியும். சரிதானே? அத மூன்றுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னு மிக தெளிவாக சொல்லிடுமா? அப்படி ஏதாவது இப்ப வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் இடையில இருக்கின்ற ஒரு வேறுபாடு அல்லது என்ன விருத்திக்கும் முதிர்ச்சிக்கும் இடையிலான வேறுபாடு அல்லது அது ரெண்டுக்கும் இடையில இருக்கின்ற தொடர்பு அல்லது அது ஒவ்வொன்றும் என்ன என்ன என்று கேட்டால் தனித்தனியே செல்லக்கூடியதாக இருக்குமா? என்ன நிறைய பேர் சத்தம் இல்லாம தான் இருக்கீங்க. இப்படிதான் வகுப்பு எப்பயும் இருக்குமா? வகுப்புல எல்லாரும் பேசாம தான் இருப்பாங்களா? அதாவது இந்த கொமர்ஸ்ல இல்ல பேசுவாங்க சார். குறிப்பிட்ட சிலர் பேசுறாங்க. குறிப்பிட்ட ஒரு சிலர் பேசுற சார். சிலவேளை ஒரு சில ஆக்டிவிட்டிஸ தந்தா அதை எப்படி செஞ்சு ஓடுவேன். ஓகே, அடுத்து நீங்க பாருங்க. நாங்க இந்த விஷயத்துல வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் இடையில இருக்கின்ற வேறுபாடு எந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கக்குள்ள எங்களுக்கு வளர்ச்சி விருத்தி தொடர்பான அல்லது முயற்சி தொடர்பான தெளிவான ஒரு எண்ணக்காரோ எங்களுக்கு வளர்ச்சி அடையும். அப்ப இந்த வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் இடையிலான வேறுபாடுகளை பாருங்க. வளர்ச்சி என்பது உருப்பெருக்கத்தால் விளைவதால் துல்லியமாக அதை அளக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், எவ்வளவு உயரம் கூடியிருக்கிறது, எவ்வளவு நிறை கூடியிருக்கிறது, அல்லது சுற்றளவு எவ்வளவு கூடியிருக்கிறது என்றெல்லாம் நாங்க என்ன செய்யலாம், அளக்கலாம். அப்ப வளர்ச்சியை நாங்க துல்லியமாக அளக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தது டெவலப்மெண்ட், இந்த முதிர்ச்சி விருத்தி. அப்ப டெவலப்மெண்ட் என்கின்ற இந்த விருத்தி என்கிற விஷயத்தை பார்த்தால் இங்க ஒரு உயிரீர அமைப்பு, அடுத்த செயல்பாடு, இதுகள் ஏற்படுகின்ற மாற்றங்களால அந்த உயிரியில ஏற்படுகின்ற இயங்கும் அமைப்பின் முன்னேற்றம் அதை நாங்க துல்லியமாக அளக்கிறார். இப்ப உதாரணத்துக்கு நாங்க இப்ப நடக்கிற விஷயம் அந்த பிள்ளையில விருத்தி அடைந்திருக்கிறது, அல்லது பேசுற விடயம் அந்த பிள்ளையில விருத்தி அடைந்திருக்கிறனால் எத்தனை கிலோ பேசுவாரு அல்லது என்ன என்றெல்லாம் அதை நாங்க துல்லியமாக என்ன செய்யறதாம் சொன்னால் அளவுறன்றதை விட அந்த பிள்ளையினுடைய இயங்குற அந்த அமைப்பில அல்லது மாற்றத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு முன்னேற்றமாக பார்க்க முடியும். அது அதே போல வளர்ச்சியை புறவய தன்மையோடு உற்று நோக்கி துல்லியமாக அளக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு விடயமாக இருக்கும் வளர்ச்சி. இப்ப அவரு கிலோ கணக்குல நாங்க நிறுக்கக்கூடியதாக இருப்போம், அல்லது சென்டிமீட்டர்ல அல்லது வேறு வேற நீளத்தை அளக்கின்ற அந்த அமைப்புகள் அடி அப்படியான விஷயங்கள் அதை அளக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி எல்லாமே இருக்கும். அப்ப துல்லியமாக நாங்க அதை செய்யலாம். சரிதானே? அதே டைம்ல இப்ப நாங்க
இப்ப வளர்ச்சி அடைய அடைய இப்ப அத வேற சில இதுகளில் பார்க்கலாம். இப்ப நாங்க ஒரு ஷேட் போடுறாரு ஒரு பிள்ளைன்னு வச்சுக்கொள்ளுவா, ஆனால் குறிப்பிட்ட காலத்தால அந்த ஷேட் அவருக்கு காணாம போகுது. ஏன்? அவர் வளர்ந்திருக்கிறார், வளர்ச்சி அடைந்திருக்கிறார். எனவே அதோட பெரிய ஷேட் அவருக்கு தேவைப்படும். அப்ப அதே போல இங்க நாங்க விருத்திங்கிற விஷயத்தை நாங்க பார்த்தோமாவிட்டால், இது முன்னேற்றம் இயக்கத்தோடு தொடர்புடையதால் துல்லியமாக அளவிட முடியாது. அப்ப அதை நாங்க எக்குரேட்டா ஒரு இங்க நியம அலகுகள்ல வளர்ச்சியை அளவிடுவதை போன்றோ நியம அலகுகள்ல விருத்தியை நாங்க என்ன செய்யலாம் அளவிட முடியாது. ஆனால் நடத்தை கோலங்களை நாங்க உற்று நோக்கிறதால அதை கணிக்கலாம். இப்ப பிள்ளை பேசுறதுல விருத்தி அடைந்திருக்கிறான், அல்லது நடக்கிறதுல விருத்தி அடைந்திருக்கிறான், அல்லது சுயமாக ஆடை அணிவதில அவன் விருத்தி அடைந்திருக்கிறான். சரிதானே? அப்படி அவனோட நாளாந்த அல்லது அவனுடைய பல்வேறு விதமான செயற்பாடுகள்ல அவன் விருத்தி அடைந்திருக்கிறான் என்பதை அவனோட நடத்த கோலத்தை நாங்க உற்று நோக்குவதன் ஊடாக அல்லது அவற்றை நாங்கள் அவதானிப்பதன் ஊடாக நாங்கள் அவற்றை கண்டுகொள்ளலாம். ஆனால் அதை நாங்க இப்ப எக்குரேட்டா இந்த கிலோ கணக்குல அல்லது மீட்டர் கணக்குல சென்டிமீட்டர் கணக்குல அந்த நிறுக்கிற அளக்கிற மாதிரி எல்லாம் அதை நாங்க சொல்ல கூடியதாக இருக்காது. அடுத்தது பாருங்க, அந்த வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாட்டுல வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி தொடர்வதில்லை, குறிப்பிட்ட காலத்துடன் வளர்ச்சி நின்று போகின்றது. நீங்க சொன்ன ஒரு விஷயம், வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலத்தோட என்ன செஞ்சிருமான்னு முடிந்து விடும். அப்படியா? அத நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா அந்த கருத்தை? ஓ சார், வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலத்துல முற்று பெற்றுரும் சார். அதுக்கு அங்காவது வராது. உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு சொல்லுவோமே 5.5 அடி அவர் உயர்ந்திருக்கிறார், அதுக்கு மேலும் அதுக்கு பிறகும் அவர் உயரமாறுறாரு. நாங்க அப்படி தென்னை மரம் மாதிரி அப்படி நடுக போயிட்டே இருக்கணுமே? இல்ல. அதுதான் இப்ப தாவரங்கள்லயும் வளர்ச்சி அப்படித்தானே சார்? தாவரங்கள்லயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு பிறகு வளர்ச்சி முற்று பெற்றுரும் தானே? மரங்கள் என்றாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்து போய் அதுக்கு அங்கால அப்படியே இருக்கும். சின்ன சின்ன இலைகள் துளிர்கள் அப்படி இதுகள் வந்தாலும் பாரிய அளவுல அதுக்கு மேலுக்கு அப்படி போக மாட்டாது. அப்படியே போய் போகணுமே, வானத்தை நோக்கி அப்படியே போகணும். அப்படி பல இதா போகாது. அல்லது நாங்க இப்ப செடிகளை நாங்க எடுத்துக்கொண்டாலும் ஒரு குறிப்பிட்ட இதில் இருக்கும், ஆனால் அதுல இலைகள் துளிர்கள்ன்ற விஷயங்கள் அது வந்துக்கு இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப நாங்க அந்த செடியிலேயோ அல்லது மரத்திலேயோ அந்த இலைகள் துளிர்கள் அப்படி இந்த எங்களோட நகம் என்கிறது அது தொடராக வளரும். ஆனால் இருந்தாலும் அதுவும் இப்ப வளர்ற என்று சொன்னதுக்கு அது பாரிய அளவில் என்ன செய்யாது, அப்படியே போகாது. அது ஒரு விஷயம். இப்ப எங்களோட முடி வளரும் என்றாலும் முடி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுதான் வளரக்கூடியதாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். இப்ப சில நேரம் இப்ப நாங்க வெட்டாம முடிய வச்சுக்கிறோம் சொன்னால் அது நீளமாக வளரும். ஆனால் இப்ப அப்படியோ தொடராக அப்படியே வளர்ந்து போவதற்கான ஏற்பாடுகள் அதுவும் ஒரு குறிப்பிட்ட இதுல என்ன செய்யுமாம் சொன்னால் அது அதனுடைய வளர்ச்சி முற்று பெறதை நாங்க பார்க்கலாம். ஓகே, அப்ப வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சி தொடர்வதில்லை, குறிப்பிட்ட காலத்தோட வளர்ச்சி என்ன செய்யுமாம் சொன்னால் முற்று பெறும். ஆனால் முன்னேற்றம் என்பது அல்லது எங்களோட விருத்தி என்று சொல்வது வாழ்நாள் முழுவதும் தொடராக ஏற்படக்கூடியது என்று சொல்லப்படும். ஏற்றுக்கொள்ளலாமா? அத என்ன இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளலாமா? இப்ப இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம்? ஓ சார், ஏற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக கல்வியை எடுத்துக்கொள்ளலாம் தானே சார்? அப்ப கற்றல் ஒரு மனிதன் தொடராக என்ன செய்வான்?
தொடராக விருத்தி அடைந்து கொண்டு போறதை நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்ப சில 80 வயதுகளை தாண்டிய ஒரு சில பேராசிரியர்கள் இன்றைக்கு இந்த நவீன டிஜிட்டல் ஊடகங்களை பயன்படுத்தி படிப்பிக்கிறத நாங்க பார்க்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு இந்த மல்டிமீடியா அல்லது இந்த டிஜிட்டல் டிவைஸ் எல்லாம் வந்து இப்ப எவ்வளவு காலம் இருக்கும்? மேக்சிமம் இப்ப ஏற்கனவே அவங்க படிக்கிற காலத்துல இதெல்லாம் படிக்கல. ஆனால் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படி சொன்னால், இப்பய நவீன காலத்துக்கு ஏற்ற வகையிலேயும் அவர்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள், விருத்தி அடைந்திருக்கிறார்கள். அவர் தொடராக அவர்கள் இந்த டிவைஸ்களை எல்லாம் பயன்படுத்துகின்ற அந்த அறிவை எல்லாம் தொடராக என விருத்தி செய்திருக்கிறார்கள். ஒரு விஷயம் அவர்கள் இப்ப படிக்கிற காலத்துல சில பல்கலைக்கழகத்துல அவர்கள் படிக்கிற காலத்துல கூட ஒரு லேப்டாப்பையோ எதையோ பாவிக்காத தெரியாதவர்கள் இப்ப அதெல்லாம் பயன்படுத்துகிற அளவுக்கு அவர்களுடைய முன்னேற்றம் அல்லது அவர்களுடைய விருத்தி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆகவே தொடராக என்ன செய்யுமா சொன்னால் விருத்தி என்பது நடைபெற்று கொண்டு செல்லும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு ஹார்ட் சர்ஜரி செய்யற ஒரு சர்ஜன் ஆரம்பத்துல அவரு இப்ப ஒரு என்ன ஓப்பன் சர்ஜரி வெட்டி ஒரு விஷயத்தை அப்படியோ இப்ப உடலை வெட்டித்தான் என்ன செய்வார் சொன்னால், இப்ப ஹார்ட்ல ஏதாவது சர்ஜரி செய்யணும் சொன்னால் நெஞ்ச பிளந்து வெட்டித்தான் அந்த சர்ஜரியை செஞ்சாங்க. ஆனால் பிறகு அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு சில சர்ஜரிகள் எப்படி செய்யப்படுதாம் சொன்னால் 3 துளைகள் மாத்திரம் போட்டுட்டு ஒரு கேமரா அனுப்புறது, ஒரு கருவி அனுப்புறது, ஒரு ஒரு வெளிச்சம் தார ஒரு விஷயத்தை அனுப்புறது, அதனூடாக அப்ப ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டன்னு சொல்லுவாங்க. சில நேரம் நெஞ்சில 3 துளைகள் மாத்திரம் இருக்கும், அதையும் பெருசா வழங்காது. அப்ப அந்த அதுக்கு அடுத்த வேர்சன் அப்ப ஒரு இப்ப வெட்டித்தான் சர்ஜரி செய்யறதுல கற்ற ஒரு சர்ஜன் இப்படியான முறைமை வந்தோடனே அதுல அவரை விருத்தி செய்து கொள்கிறார், அந்த வேலையை செய்யறார். அதுக்கு பிறகு இப்ப சில நேரம் சில எங்களோட அடைப்புகள் இருக்காம சொன்னால் பெருசு அங்க வெட்டுறது இல்லை, கையில ஒரு ஊசி போட்ட தடை மாதிரி இருக்கும், அதன் ஊடாக எங்களோட நரம்பினூடாக செலுத்தி அந்த அடைப்புகள் எடுக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை நாங்க எப்படி சொல்லுவோமே, சர்ஜரி செய்யறேன்னு சொன்னால் இப்ப ஒரு என்ன இப்ப கிட்னில கல் இருக்குன்னு வச்சுக்கொண்டால் அப்ப அதை வெட்டி அப்படித்தான் அதை எடுக்கிறங்கிற ஒரு செட்டப் தான் முன்பெல்லாம் இருந்தது. ஆனால் இப்ப லேசர் கதிர்களின் ஊடாக அந்த கல்லை உடைத்து வெளியேற்றுகின்ற வேலை செய்யறாங்க. அப்படி செய்யறாங்களா இல்லையா? அப்ப புது புது அந்த நீங்க சொன்ன மாதிரி அறிவு தொகுதிகளும் புது புது செயற்பாடுகளும் வரக்குள்ள அதற்கேற்ற வகையில டாக்டர்ஸ் அல்லது அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அதுல விருத்தி அடைகிறாங்க. எனவே இந்த விருத்தி என்பது தொடராக இடம்பெற்றுக் கொண்டு போறதை நாங்க பார்க்கலாம். அதே நேரம் இந்த விருத்தியினுடைய ஒரு உட்கூறாக நாங்க வளர்ச்சியை சொல்லலாம். ஆனால் இந்த விருத்தி என்பது அல்லது இந்த முன்னேற்றம் சொல்றதும் அதான். முன்னேற்றம் என்பது ஒரு சிக்கலான செயற்பாடு, அது ஒரு பல விடயங்களோட தொடர்பட்ட பன்முகத்தன்மை கொண்ட ஒரு விஷயமாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அடுத்தது உடலினுடைய அனைத்து பாகங்களிலையும் வளர்ச்சி ஏற்படும் அப்படி உடல் எல்லா வளர்ச்சி ஏற்படும். ஆனால் ஒரு உயிரின் இயக்கத்தில் ஏற்படுகின்ற ஒட்டுமொத்த ஒரு மாறுபாடான ஒரு முன்னேற்றம் தான் இந்த விருத்தி என்று சொல்றேன். அப்ப அது
ஒரு உயிரினுடைய ஒரு ஒட்டுமொத்தமான செயற்பாட்டோட தொடர்பட்டதாக இந்த விருத்தி இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் ஆப்ஷனா பார்க்கலாம். அப்ப இப்படி வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் இடையில இப்படியான வேறுபாடுகள் இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தது பாருங்க, இப்ப வளர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரையில வாழ்க்கையில எல்லா பருவங்களையும் ஒரு சீராக இருக்க மாட்டாதுன்னு சொல்லப்படுது. சரியாது? என்ன சொல்லுங்க அப்ப. சொல்லலாமா நாங்க? சார் சீராக அமையாது, அந்த ஆளுக்கால் வேறுபடுறதையா சார் சொல்லிக்குது? இல்ல, ஆளுக்கால் வேறுபடுறது அது ஒரு வேற விஷயம். இங்க ஒரே ஆள்ல வளர்ச்சி வீதம் சீராக இருக்க மாட்டாதுன்றால் அது என்ன உதாரணம் சொல்ல, எப்படி அதை நாங்க வழங்கப்படுறோம்? அது சார் அந்த குறிப்பிட்ட மாதங்கள்ல பிள்ளையிட வளர்ச்சி ஸ்பீடா அந்த ஒரு குறிப்பிட்ட வயது வளர்த்துக்கு பிறகு கொஞ்சம் இந்த ஸ்லோவா போகுமே சார். அது இப்ப வெரி குட் வெரி குட். என்னன்னா அதான் இந்த விஷயம். இப்ப நீங்க பாருங்க, சில நேரம் இப்ப ஒரு பிறந்ததில் இருந்து ஒரு குறிப்பிட்ட கால பாதிக்குள்ள அந்த வளர்ச்சி கொஞ்சம் குவிக்க போறத பார்க்கலாம். திரும்ப என்ன செய்யுமாம் சொன்னால் அந்த வளர்ச்சியில ஒரு தேங்கி நிலை காணப்படும். அந்த பிள்ளை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு அளவு அப்படி போயிட்டு இருக்கும். பிறகு இந்த டீனேஜ் இருக்குத்தானே, கட்டணமை பருவம், அதுல கொஞ்சம் என்ன செய்யுமாம் சொன்னால் மீண்டும் அந்த வளர்ச்சி வேகம் அதிகரிக்கும். அப்படியா இல்லையா? என்ன உடல் உறுப்புகள்ல ஏற்படுகின்ற அந்த வளர்ச்சி, அந்த விஷயம் எல்லாம் என்ன செய்யுமாம் சொன்னால் அதிகரிச்சு கொண்டு போறதை நாங்க என்ன செய்யலாமா சொன்னால் பார்க்கலாம். அப்ப ஆகவே எல்லா காலம், இப்ப உதாரணமாக ஒரு நாளைக்கு இத்தனை சென்டிமீட்டர் வளர்ற ஒரு ஆள் என்று வச்சுக்கொண்டால் ஒவ்வொரு நாளும் அத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு செய்யல, தொடர்ந்து வளர்ந்துட்டு போறல. அப்ப குறிப்பிட்ட காலத்துல கொஞ்சம் வேகமாகவும் மர ஒரு காலத்துல கொஞ்சம் விஸ்தாமிதம் அடைஞ்சு மர வேகமாக அப்படியே போய் ஒரு குறிப்பிட்ட காலத்தால் என்ன செய்யுமாம் சொன்னால் என்ன அப்படியாது முற்றுப்படுறதை நாங்க என்ன செய்யலாமாம் சொன்னால் பார்க்கலாம். ஆகவே இங்க வளர்ச்சி என்கிற விஷயம் வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்கள் எல்லா பருவங்களையும் ஒரே விகிதத்துல இடம்பெறாது. அங்க விருத்திய நீங்க பாருங்க, பல்வகை முன்னேற்றங்களில் உடல், அறிவு, ஒழுக்கம், சமூக உணர்வு, மன எழுச்சி போன்றவற்றில் குழந்தைகள் ஒருவருக்கொருவர் மாறுபடுகின்றனர். இங்க ஒரே ஆளிலேயே அந்த வித்தியாசம், அதாவது குறிப்பிட்ட காலங்கள்ல வித்தியாசமான அமைப்பு இருக்கிற அதே நேரம், ஆனால் இந்த விருத்தியை பொறுத்த வரையில அது ஒரு பல்வேறு ஒவ்வொருவருக்கும் இடையில வித்தியாசமான அமைப்பில் அது இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் பார்க்க. சரிதானே? அது ஒரு விஷயம். வளர்ச்சியை பொறுத்த வரையில எங்கட மரபு என்பதை விட எங்களுடைய அந்த என்ன மரபணுக்கள் இருக்குதானே, தாய் தந்தைகிட்ட இருந்து வர மரபணுக்கள், அதால வளர்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுது. ஏற்றுக்கொள்ளலாமா? வளர்ச்சி தீர்மானிக்கிறதுல மரபணுக்கள் எப்படி சொல்லலாமா? அது அந்த இப்ப பேச்சு வழக்குல சொல்லுவாங்க, அவங்களோட இந்த இப்ப இப்போ வாப்பட ஃபேமிலி ஆட்கள் நல்ல வளர்ந்த ஆட்கள், அதால அந்த புல் அப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது சயின்டிபிக், அந்த ரீதியா உண்மை சார். அந்த தாய் தந்தையிட்ட இருந்து வார அந்த ஜீன் மூலம் தான் அந்த பிள்ளைட எல்லாமே தங்கிக்குது, அதுல வளர்ச்சியும் உண்டு. வெரி குட். அதாவது என்னென்றால் இப்ப தாய் தந்தையர்கிட்ட இருந்து கடத்தப்படுகின்ற மரபணுக்கள் எங்கள பல்வேறு விஷயங்கள்ல தாக்கம் செலுத்து, நாங்க அதையும் பார்க்கலாம். ஒரு வளர்ச்சியில வீட்டில செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் என்னன்னு நாங்க பார்க்க வேண்டியிருக்கோம். அப்படியான காரணிகள்ல மிக முக்கியமான ஒரு காரணி தான்
இந்த தாய் தந்தையரிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கின்ற மரபணுக்களின் ஊடாக கிடைக்கின்ற சார் அதுல சயின்ஸ்ல பிறப்புரிமையியல் என்று சொல்லி இருக்குது சார், அந்த பகுதியில இருக்குது. அப்ப அந்த ஜீன் என்பது எங்கட பரம்பரையாக கடத்தப்படுகின்ற ஒரு விஷயம். அப்ப அந்த ஜீனில பல விடயங்கள் எங்களுக்கு கடத்தப்படும். சில நோய்கள் கூட கடத்தப்படும். அதுல பார்க்கலாம். ஆகவே அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் என்னென்றால், தாயும் தந்தையும் தந்தை அப்படி பெற்றா இருக்கிற அப்படியானவர்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தைகள் அப்படி அந்த ஃபேமிலி வாய்ஸ் அப்படியே பெற்றாகி போறது கொஞ்சம் உடல் பருமன் பெருத்தவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு. அதே நேரம் கொஞ்சம் மெல்லிய ஆக்களை பொறுத்தவரையில அப்ப அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் அப்படி மெல்லியதாக அப்படி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த வளர்ச்சியில எங்களை மரபணு அல்லது மரபுரிமை என்பது முக்கியமாக தாக்கம் செலுத்துகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அது ஒரு விஷயம். அதே நேரம் இந்த விருத்தி அல்லது முன்னேற்றம்ங்கிற விஷயத்தை பொறுத்தவரையில அதுல கற்றல் அனுபவம் என்கின்ற விஷயங்கள் விருத்தி அடைகிறதுல அதிக அளவு பங்களிப்பு செய்யும் என்று சொல்லப்படும். எப்படி கற்றலும் இந்த அனுபவங்களும் விருத்தி அடைவதில் பங்களிப்பு செய்யும் என்று சொல்லலுமா? எப்படி பங்களிப்பு செய்யுது? இதுல சரி பிள்ளைன்னு பாக்குற விஷயம் இல்ல. உங்களுக்கு என்ன சில விஷயங்கள் நீங்க கருதுறீங்களோ அதுல சொல்லலாம். இப்ப நஸ்னா மாத்திரம் தான் என்ன செய்யறாங்களாம் சொன்னால், சில விடத்தை கொஞ்சம் ஆயத்திறக்கின்றால் அது சில விஷயங்களை பேசுற ஒரு ஆளா இருக்கா, மற்ற ஆட்கள் எல்லாம் பேசாம தானே இருக்கீங்க. அப்படித்தானே எபெக்ஸ் கேம்பஸ் அதை சொல்லியிருக்க உங்களுக்கோ பேசப்படா நீங்க படிப்பீங்க சேர்ந்து என்ன சொல்லலாம்? அப்புறா இருக்கீங்களா? நான் கேட்ட கேள்வி வழங்கிட்டா? இந்த கற்றலும் அனுபவமும் இந்த டெவலப்மெண்ட் விருத்தியில செல்வாக்கு செலுத்துகின்ற அல்லது விருத்தியை தீர்மானிக்கிறதுல பாரிய அளவு பங்கு வகிக்குது என்று சொல்லப்படும். அது எப்படி சார்? அது இப்ப ஒரு குழந்தை எடுத்துக்கொண்டா சார், அது பிறப்பிலிருந்து ஒவ்வொன்ற கற்றுத்தான் முன்னுக்கு வருகிறது. இப்ப நடக்கவா இருந்தாலும் அது கீழே விழுந்து எழுந்துதான் நடக்குது சார். அப்ப அது ஒரு வகையான கல்விதான் அதுக்கு. அப்ப அது அதோட முன்னேற்றத்துக்கு அந்த கீழே விழுந்து எழுந்து நடக்கிறன்றது அதோட முன்னேற்றம். அது போல ஒவ்வொரு வயதிலையும் ஒவ்வொரு படிமுறையிலையும் கற்றல் உட்பட அதே நேரம் அனுபவமும் அந்த மனிதன் விருத்திக்கு மிச்சம் உதவி செய்யுது சார். ஆனா வளர்ச்சியில கற்றல் எந்த இடத்துலயுமே சம்பந்தப்படாது. அதுக்கு மரபணு ஜீன் மட்டும்தான் அதுல சம்பந்தப்படுது சார். அதுக்கு அனுபவமோ கற்றலோ எந்த இடத்துலயும் டச் ஆகுது இல்ல. அதே டைம்ல இப்ப இப்படியும் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி இந்த சூழலுங்கிற விஷயமும் வளர்ச்சியில செல்வாக்கு செலுத்துற விஷயமாக இருக்கும். அதை நாங்க பார்ப்போம். வளர்ச்சியில விருத்தியில என்ன செல்வாக்கு செலுத்துகிற ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு, அதை நாங்க பார்ப்போம். ஆனால் இந்த கற்றல் அதே விருத்தியில முன்னேற்றத்தை கொடுக்கின்ற, உதாரணத்துக்கு எழுத தெரியாதவர்கள இப்ப எழுத தெரியாத ஒரு பிள்ளை என்ன செய்யுமாம் சொன்னால், தொடர்ந்தேர்ச்சியாக கற்றுக்கொள்வதன் ஊடாக அது எழுதுவதில் விருத்தி அடைந்து கொள்ளும். அப்ப கற்றல் ஒரு மனிதன் செயற்பாடுகளை விருத்தி செய்யறதுல தாக்கம் செலுத்தும். அதே போல அனுபவம் அதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப
கற்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்றுகின்ற ஒரு விஷயம்தான் அனுபவம். இப்ப நாங்க ஒரு 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 பிள்ளைக்கு நாங்க பல்வேறு விதமான அனுபவங்களை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பதன் ஊடாக அந்த பிள்ளை நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளும். அதன் மூலமாக அந்த பிள்ளை குறிப்பிட்ட அந்த விடயங்களை விருத்தி அடையதை நாங்க பார்க்கலாம். எனவே இந்த வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் இடையிலான வேறுபாடுகள்ல அதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல வளர்ச்சியை பொறுத்தவரையில இந்த வளர்ச்சி எங்களோட விருத்திக்கு வழி சமைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். சில வேளைகள்ல அது விருத்திக்கு துணை போகாமல் இருக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்க பார்க்கிறோம். இப்ப உதாரணமாக ஒரு பிள்ளையினுடைய காலினுடைய தசை எலும்பு தசை நார்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்து அது முதிர்ச்சி அடைந்து அதால நடக்கின்ற விருத்தியை அந்த பிள்ளை பெற்றுக் கொள்ளும். எனவே அந்த வளர்ச்சி அடைதல் என்பது அந்த எங்களோட விருத்திக்கு அது உதவும். ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல அப்படி இல்லாமலும் போகுதா. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஏதோ ஒரு என்ன காலில் அப்படி போலியோ அல்லது அப்படியே ஏதாவது ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய ஒரு கால் எவ்வளவுதான் பெரிதாக வளர்ச்சி அடைந்தாலும் அதால அந்த பிள்ளை நடக்கின்ற விருத்தியை பெற்றுக்கொள்ளாது. அது சில சந்தர்ப்பங்கள் அப்படி இருக்கும். அதே போல குறிப்பிட்ட வகை முன்னேற்றம் சரிதானே, அது ஏனைய வகையான முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான குறிப்பிட்ட ஒரு விருத்தி ஏனைய சில விருத்திகளை ஏற்படுவதற்கு துணை புரிகின்றது என்று சொல்லப்படும். அதுக்கான ஒரு விளக்கம் சொல்லலாம். இப்படி சொல்லலாம், ஒரு விருத்தி இன்னுமான சில விருத்திகளுக்கு அடிப்படையாக துணையாக அமைகிறது. எப்படி அது துணையாக அமையும் சொல்லலாமா? என்ன சொல்லலாம்? ஏதாவது கருத்துக்கள்? நஸ்னாவும் அமைதி அடைஞ்சிட்டீங்களா சார்? கேள்வியை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க சார். அதாவது இங்க என்னண்டா இதுல இருக்கிற விஷயம், இதுல பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வகை முன்னேற்றம், அதாவது ஒரு விஷயத்தில ஏற்படுகின்ற விருத்தி ஏனைய சில விருத்திகளை ஏற்படுறதுக்கு அது துணையாக இருக்குமா? இப்ப ஒரு விருத்தி ஏனைய சில விடயங்கள்ல விருத்தி ஏற்படுறதுல அது அதற்கு துணை புரியக்கூடியதாக இருக்கும் சொல்லப்படும். அது எப்படி அது வரும்? அப்படி சொல்லலாம் அப்படி? ரைட், ஓகே, நான் சொல்றேன். இப்ப நீங்க பாருங்க, எழுத்துக்களை எழுதுறதுல ஒரு பிள்ளை விருத்தி அடைந்து கொள்கிறது. நீங்க வச்சீங்க இப்ப அவனுக்கு அறவே எழுத தெரியா, இப்ப ஆனா பானா மானா தானா எல்லா எழுத்துக்களையும் எழுதுவதற்கு அந்த பிள்ளை என்ன கற்றி விருத்தி அடைந்திருக்கிறான். இப்ப அடுத்தபடியாக வசனங்களை எழுதுறது அல்லது சொற்களை எழுதுறது, வசனங்களை எழுதுறது அல்லது கட்டுரை எழுதுறது அல்லது கவிதை எழுதுறது, இப்படியான அடுத்தடுத்த விருத்திகளுக்கு அந்த எழுத பழகிய அந்த விருத்தி அவனுக்கு உதவுதா இல்லையா? விளங்கிட்டா நான் சொல்றது என்ன? ஓகே, அப்ப பாருங்க, முதலாவதாக எழுதுறத இப்ப ஆனாவ தானாவ அல்லது மானாவ அல்லது அதே மாதிரி நாங்க இப்ப இது என்ன ஆங்கில எழுத்துட்டா ஏஏ பிஏ சிஏ இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களை எல்லாம் எழுதுவதற்கு அந்த பிள்ளை கற்று அதுல விருத்தி அடையும் என்றால்தான் அடுத்தபடியாக இருக்கின்ற சொற்கள் எழுதுவதாக இருக்கலாம், வசனம் எழுதுவதாக இருக்கலாம், அல்லது கட்டுரை எழுதுவதாக இருக்கலாம், வாக்கியம் எழுதுவதாக இருக்கலாம். அப்படியான சரிதானே
செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப பல்வகை முன்னேற்றங்களும் ஒருங்கிணைந்து காணப்படுகின்ற ஒரு அம்சமாக இந்த விருத்தி இருக்கிறத நாங்க பார்க்கலாம். ஆனால் இந்த வளர்ச்சி என்பது இந்த விருத்திக்கு வழிகோலும் சில சந்தர்ப்பங்கள்ல அப்படி வழிகோலாமலும் இருக்கு. ஓகே, ஏதாவது கேட்டீங்களா? சொல்லுங்க சார். எங்களோட ஊர்ல வந்து சரியான மழை இடி முழங்குது. நான் லீவ் ஆகுறேன் சார். ஓகேம்மா, ஓகே 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 ஓகே. அப்ப நாங்க இப்படி இந்த இப்ப நீங்க இந்த பார்த்ததுல வளர்ச்சி என்றால் என்னன்னு உங்களுக்கு தெளிவா இருக்கணும் நினைக்கிறேன். அதே போல விருத்தி என்றால் என்னென்னு தெளிவு இருக்கும். அதே போல முதிர்ச்சி என்றால் என்னென்னு தெளிவு இருக்கும். இப்ப வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் இடையிலான வேறுபாடுகள் அல்லது வித்தியாசங்கள் என்னங்கிற ஒரு விஷயத்தையும் நாங்க ஓரளவு புரிந்திருக்கிறோம் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, அப்ப நாங்க அடுத்தது வருவோம் என்னென்றால், ரைட், இந்த வளர்ச்சியிலையும் முதிர்ச்சியிலையும் சரிதானே, அல்லது இந்த விருத்திங்கிற அந்த விஷயங்கள்ல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் அப்படி என்னென்ன விஷயங்கள் செல்வாக்கு செலுத்து? அவங்களோட சூழல். ஓகே, வெரி குட். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சூழல் செல்வாக்கு செலுத்தும். வேற பரம்பரை. ஓகே, வெரி குட். பரம்பரைங்கிற விஷயம் செல்வாக்கு செலுத்தும். ஓகே, வெரி குட். வேற வேற எது? அப்ப சூழல் கட்டாயம் செல்வாக்கு செலுத்தும், பரம்பரை செல்வாக்கு செலுத்தும். வேற ஏதாவது செல்வாக்கு செலுத்துமா? ஓகே, நாங்க பார்ப்போம். சரிதானே? பிரதானமாக 3 அல்லது 4 விடயங்கள் செல்வாக்கு செலுத்துவதாக சொல்லப்படும். சரிதானே? பாருங்க, இதுல பிள்ளையில விருத்தியில ஒரு பிள்ளை டெவலப் ஆகுறதுல, அப்ப இது எங்களோட சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் தான் எங்களோட பாடம். சரிதானே? ஒரு பிள்ளையில விருத்தியை பொறுத்த வரையில அதுல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள்ல பிரதானமான ஒரு காரணி பரம்பரை. அப்ப அந்த ஜீன் இருக்கு தானே, தாய் தகப்பன்கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கிற ஜீன் எங்களை என்ன செய்யுமாம் சொன்னால் எங்களோட விருத்தியில செல்வாக்கு செலுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு அம்சமாக அது இருக்கிறத நாங்க பார்க்கலாம். எது? இந்த பரம்பரைங்கிற விஷயம். அடுத்தது நீங்க பாருங்க, சூழல் அது என்ன, எப்படி அது செல்வாக்கு செலுத்துது என்னங்கிற விஷயத்தை எல்லாம் நாங்க கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். அது இருக்கட்டும். இப்ப சூழல் என்ன செய்யுமாம் சொன்னால் செல்வாக்கு செலுத்தும் சொல்லப்படும். 2வது காரணம், ஒரு பிள்ளையினுடைய விருத்தியில செல்வாக்கு செலுத்துற காரணிகள்ல ஒன்று பரம்பரை, 2வது சூழல். 3வது விஷயம் நீங்க பாருங்க, கற்றல். இத நாங்க கற்றலும் முதிர்ச்சியும் ஒரே இதுல போட்டாலும் இதை நாங்க கற்றல் என்று நாங்க வேற ஒரு விஷயமாகவும் முதிர்ச்சியின் இன்னொரு விஷயமாகவும் நாங்க என்ன செய்யலாமா ஆக்கலாம். எனவே 4 விடயங்களாக நாங்க என்ன செய்யக்கூடியதாக இருக்குமாம் சொன்னால் நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு உயிரியில அல்லது ஒரு பிள்ளையில விருத்தியில செல்வாக்கு செலுத்துகின்ற மிக முக்கியமான காரணிகள் 4. ஒன்று பரம்பரை, அடுத்தது சூழல், அடுத்தது கற்றலும் முதிர்ச்சி. இப்ப நீங்க இந்த 4 விஷயங்களும் எப்படி செல்வாக்கு செலுத்துது என்கிறத நீங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 5 அல்லது 10 நிமிடம் தந்தால் அதுகளை நீங்க இப்ப பரம்பரைக்கு எப்படி செல்வாக்கு செலுத்துது என்பதற்கு ஒரு 3-4 விஷயங்களையும், சூழல் எப்படி செல்வாக்கு செலுத்துதுங்கிறது ஒரு 3-4 விஷயங்களையும், கற்றல் எப்படி செல்வாக்கு செலுத்துதுங்கிறது ஒரு 3-4 விஷயங்களையும், முதிர்ச்சி எப்படி செல்வாக்கு செலுத்துது என்பதற்கு ஒரு 3-4 விஷயங்களையும் தொகுத்து கொள்ளலாமா?
நீங்க என்ன நான் சொல்றது விளங்குதா? விளங்கல விளங்கல. பேசுறது விட்டு விட்டு வருது சார். நான் பேசுறது அப்படி தெளிவில்லாம இருக்கா? உடஞ்சு உடஞ்சு வருது. இருக்கா? இங்கேயும் கொஞ்சம் அந்த மழை மூட்டம்ங்கிறது ஒன்று இருக்கு. இங்கேயும் சரியான அந்த இப்ப அப்படி கிளியர் இல்லாம இருக்கா? ஓகே. அப்ப நீங்க நாங்க அப்படி டைம் தந்து அப்படி சொல்றதுக்கு அப்படி கஷ்டம்டாலும் பரம்பரை எப்படி ஒரு ஆள்ல விருத்தியில செல்வாக்கு செலுத்தும் நீங்க சொல்லலாமா? என்ன நான் பேசுறது வழங்குதாமா? ஓகே. அப்ப நீங்க பரம்பரை ஒருவருடைய விருத்தியிலே எப்படி செல்வாக்கு செலுத்து? என்ன என்ன சார் பரம்பரை வந்து விருத்தியில எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும்டா பெற்றோரிலிருந்து அநேகமாக பிள்ளைகளுக்கு கல்வி உட்பட நிறைய விடயங்கள் வருகிறது தானே சார்? அத ஒரு கேள்வி தானே விருத்திக்கு. அது அந்த பிள்ளையோட வளர்ச்சியோட சேர்ந்து விருத்தி முன்னேற்றத்துக்கு உதவி செய்யுது சார். அது வந்து அநேகமா இப்ப உதாரணமா நிறைய இந்த எல்லாம் இல்ல, ஆனா பரம்பரையிலிருந்து சில கற்ற பெற்றோர்கள் இருப்பாங்க சார். ஆனா அவங்களோட பிள்ளைகள் வந்து படிக்க மாட்டாங்க, கல்வி அந்த கொஞ்சம் கற்றல்ல பின்தங்கியவர்களாக காணப்படுவாங்க. அப்ப அத சமூகத்துல பேசப்படும், உமா பாப்பா நல்லா படிச்சுக்கிறாங்க, புள்ள படிக்குது இல்ல, புள்ள பின்னுக்கிக்குதுன்னு சொல்லி. அதுக்கு நிச்சயமாக பரம்பரை இயல்புதான் காரணம். பரம்பரை அந்த ஜீன் அவங்களுக்கு முன்னைய தலைமுறையில வந்து அது குறைவாக ஏதோ ஒன்றிக்கும். அது வந்து அந்த பெற்றோர்ல கடத்தப்படல, பெற்றோருக்கு வெளிக்காட்டப்படல, அதுக்கு அடுத்த சந்ததியான அந்த பிள்ளைக்கு வெளிக்காட்டப்படுது. அது கல்வி மட்டும் இல்ல சார், எல்லா விஷயத்திலையும் அதை எடுக்கலும். அந்த உயரம், நிறம் உட்பட எல்லாத்துலயுமே அது அப்படியே விருத்தி அடைஞ்சிட்டு போகும் சார். பரம்பரையாக ஒவ்வொரு சந்ததிக்கும் விருத்தி அடைஞ்சிட்டு போகும் அது. சார் அது உதாரணமாக கொடுக்கலும் அந்த பிலிம் ஒண்டிக்குதே சார், அந்த 7ஆம் அறிவுன்னு சொல்லி, அதுல வந்து அந்த பரம்பரை கடத்தப்படுறது தானே சார். அதுதான் அதுல தெளிவாக எடுத்து காட்டப்பட்டிருக்கு சார் அந்த பிலிம்ல. ஓகே. அப்ப நாங்க சூழல் எப்படி செல்வாக்கு செலுத்தும் சார்? சூழல் சார் சொல்லுங்க. இந்த சூழல்ல அவங்களோட பெற்றார்கள், சில தந்தைகள் அந்த குடிப்பழக்கம் அப்படி காணப்படும். அதை கண்டு சில மாணவர்கள் கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நடத்தை மோசம், பேச்சு வழக்குகள் மோசம், இதுகள் எல்லாம் அந்த மாணவர்கள்ல மூலம் ஏற்படும் பாதிப்பு என்று கூறலாம். கற்றல் எப்படி தாக்கம் செலுத்து? கற்றல்ல வந்து இப்ப தாய் தந்தைக்கும் இடையில பிரச்சனைகள் ஏற்படும் போதோ அந்த பிரச்சனை மூலம் அந்த மாணவருக்கு ஒழுங்கா கல்வியை மேற்கொள்வதற்கு சிரமம் ஏற்படும். அதாவது வீட எப்படித்தான் கற்றல் தாக்கம் செலுத்தும்
நேரத்துக்கு என்ன சொல்லலாம்? ஓகே, அப்ப முதிர்ச்சிங்கிறது தாக்கம் செலுத்துமா? முதிர்ச்சி முதிர்ச்சி எப்படி தாக்கம் செலுத்துன்னு சொல்லலாமா? ஓகே, நாங்க பார்ப்போம். சரிதானே? ஓகே, நல்லா. இங்க பாருங்க, பரம்பரை காரணிகள். இந்த ஜீன் எங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட, இப்ப ஒரு பிள்ளை உருவாக்கத்துல நீங்க சைக்காலஜில படிச்சுப்பீங்க, 23 சோடி நிறமூர்த்தங்கள் சேர்ந்துதான் ஒரு பிள்ளையில பல்வேறு விஷயங்களை தீர்மானிக்குதுன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படி படிச்சிருக்கீங்களா? தாய்கிட்டையும் தந்தைகிட்டையும் இருந்து வார 23 நிறமூர்த்தங்கள், 23 சோடி நிறமூர்த்தங்கள் ஒன்று சேர்ந்துதான் ஒரு பிள்ளையில பல்வேறு விஷயங்களை தீர்மானிக்குதுன்னு நீங்க சில படிச்சுப்பீங்க. அப்படி படிச்சீங்களா? ஓ சார். ஓகே, அப்ப அந்த 23 சோடி நிறமூர்த்தங்களும் ஒரு பிள்ளையில பல விடயங்களை தீர்மானிக்கும். உதாரணத்துக்கு அந்த பிள்ளையினுடைய நிறத்தை தீர்மானிக்கிறது நிறமூர்த்தங்கள் தான். நீங்க சொன்ன மாதிரி சில நேரம் இப்படியும் இருக்கும், அது அந்த அந்த பரம்பரை ஊடாக கடத்தப்படுற ஒரு விஷயம். இப்ப சில நேரம் ஃபெமிலியில எல்லாரும் கொஞ்சம் என்ன ஒரு டார்க்கான கலரா இருக்கிற நேரம் ஏதாவது ஒரு பிள்ளை இடையில நல்ல ஒயிட்டா ஒரு பிள்ளை இருக்கலாம். அப்ப அதுக்கு சில நேரம் வேறு சில சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்பு சில நேரம் நம்ம டாக்டர்கிட்ட இருக்கலாம். ஆனால் அது அந்த பரம்பரையில அதற்கு முன்னர் 6வது அப்படி ஒரு ஆள் இருந்து அப்படின்னு என்ன செய்யலாமாம் சொன்னால் கடத்தப்பட்டிருக்கலாம். ஓகே, அப்ப ஒரு பிள்ளையினுடைய உயரம், பருமன், அந்த பிள்ளையினுடைய முடியின் அமைப்பு இப்ப எங்களுக்கு தெரியும். இப்ப இப்ப பிள்ளைகளை பொறுத்த வரையில சிலருடைய முடி வந்து நீளமானதாக இருக்கும், அல்லது சுருண்ட முடி அப்படி இருக்கும், அப்படி சுருளித்தன்மை கொண்ட முடி அப்படி. அப்ப சில நேரம் முடியினுடைய நிறம் இப்ப கருமையான முடி, அல்லது சில நேரம் சிலது கொஞ்சம் அந்த செம்பட்டை அப்படியான சில முடி, கண்ணுத நிறம், இப்படி பல்வேறு விஷயங்களை தீர்மானிக்கிற ஒரு விஷயமாக இந்த பரம்பரை காரர்கள் இருக்கிறத பார்க்கலாம். பாருங்க, தாய் தந்தையிடம் இருந்து பெறப்படும் பரம்பரை அலைவுகள தாக்கம், இந்த டிஎன்ஏ சொல்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்கலாம். அப்ப ஒவ்வொரு மனித கலமும் என்ன செய்தான்னு சொன்னால் இந்த பரம்பரை தகவல்களை கொண்டு ஒரு போட்டோகாப்பி அடிக்கிற மாதிரி தான் இந்த பிள்ளையினுடைய உருவாக்கம் விஷயம் இருக்கும். இங்க நான் சொன்ன இந்த 23 சோடி நிறமூர்த்தங்கள் இந்த பரம்பரை அலகுல இருக்கும். அதுல இந்த பரம்பரை அலகுகள் இந்த மரபு ரீதியாக அல்லது மரபுரிமை ரீதியாக பல விஷயங்களை தீர்மானிக்கும். அப்ப பாருங்க, ஒரு பிள்ளை இந்த விருத்தி அடைகிறதுல இத நாங்க சொன்ன வளர்ச்சி, முதிர்ச்சி என்கின்ற விஷயங்கள் எல்லாம் அதுல தாக்கம் செலுத்தும். அப்ப ஒரு பிள்ளையினுடைய உயரம், இப்ப பேரண்ட்ஸ் அந்த உயரமாக இருக்கின்றவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளை உயரமானதாக இருக்கும். இப்ப நிறைய பொறுத்த வரையில என்ன அது சில நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பெற்றான ஆட்களுக்கு அப்படி பிறக்கிற குழந்தைகள் பெற்றாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் அதிக அளவு இருக்கிற ஒரு விஷயம். அதே போல என்னது ஒல்லியாக இருக்கிற ஆட்களுக்கு அப்படி இருக்கும். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பிள்ளட விருத்தி என்கிற விஷயத்துல, இந்த வளர்ச்சிங்கிற விஷயத்தில எல்லாம் இந்த பரம்பரை அலகுகள் மிக முக்கியமான தாக்கம் செலுத்துறத பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அமைச்சனால் தோலின் நிறம் அல்லது கண்ணின் நிறம், இந்த முடியின் நிறம், நான் ஏற்கனவே சொன்னேன், இப்படி பல விடயங்களை தீர்மானிக்கிற ஒரு விஷயமாக இந்த பரம்பரை அலகுகள் இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரம் நீங்க பாருங்க, நிறைய ஆய்வுகளின் ஊடாக சொல்லப்படுது இந்த நுண்ணறிவு ஈவு. இந்த நுண்ணறிவு ஈவுன்னு சொல்ற விஷயம் சரிதானே? என்னது இந்த நுண்ணறிவு ஈவுன்னு சொல்ற விஷயம் எங்களுக்கு என்ன செய்யுமாம் சொன்னால் பரம்பரை ஊடாக கடத்தப்படுகிறது என்று சொல்லப்படும். சரிதானே?
இப்ப அது என்னென்றால் மிக கெட்டித்தனமானவர்களுக்கு பிறக்கின்ற பெரும்பாலும் பிள்ளைகள் கெட்டித்தனமானவர்களாக பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் அதிக அளவு இருக்கு. சில நேரங்கள்ல என்ன இந்த கெட்டித்தனம் இல்லாமல் போற சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். ஆனால் அதுதான் கூட. எனவே இந்த நுண்ணறிவு இப்ப நீங்க பாத்தீங்களா அப்படின்னா சில ஃபேமிலியில அந்த தாய் தந்தையெல்லாம் கொஞ்சம் நுண்ணறிவு குறைந்தவர்களாக அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளும் அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே ஒரு பிள்ளையினுடைய விருத்தியை பொறுத்தளவில அந்த நுண்ணறிவு விருத்தி அடையிறதுல இந்த பரம்பரை மிக முக்கியமான தாக்கம் செலுத்துறதை நாங்க பார்க்கலாம். அதே போல இந்த விஷயங்களும் மிக முக்கியமான ஒரு விஷயம். விளையாட்டுல ஈடுபடுறது இப்ப பெரும்பாலும் ஒரு ஜீனினூடாக அந்த விளையாட்டுக்குரிய அந்த ஆற்றல் ஒரு பிள்ளைக்கு கடத்தப்படுதுன்னு சொல்லப்படும். சங்கீதம் அப்படியான ஆற்றல் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாடகர்களுடைய பிள்ளைகள் பாடகர்களாக வந்திருக்கும், சிறிய நடிகர்களுடைய பிள்ளைகள் நடிகர்களாக வந்திருக்கும். அதே போல இப்ப இசையமைப்பாளர்களுடைய பிள்ளைகள் இசையமைப்பாளர்களாக வந்திருப்பாங்க. அப்படி பல விடயங்கள் பரம்பரை ரீதியாக அதுல சூழலுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஆனால் பரம்பரை ரீதியாக அந்த விஷயங்கள் அவர்களில் உள்வாங்கப்பட்டிருக்கிற அந்த விஷயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்படி பரம்பரை தாக்கம் செலுத்துகிறதா இல்லையா என்பதை பார்க்கிறதுக்கு இப்ப இரட்டையர்கள் ஒரே மாதிரியான இரட்டையர்களை சின்ன வயசுலேயே வேறொரு இடத்தை அதாவது பிரிச்சு வச்சு அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்களாம் சொன்னால் ஆய்வு செய்து பார்த்திருக்கிறார்கள். இப்ப கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ரெண்டு இடத்தை வேற இடத்தை வளர்ந்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவர்களுடைய சில நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது ஒரே மாதிரி அமைந்த சில ஆய்வுகள் அமைந்ததாக சில ஆய்வுகள் குறிப்பிட்டது. உதாரணத்துக்கு பாத்ரூம்ல அவர்கள் ரெண்டு பேரும் குளிக்கிறாரது அங்க அவர்களுடைய நடவடிக்கைகள் ஒரே மாதிரி இருந்தத கேமரா அப்படியான விஷயங்களை வைத்து கூட செஞ்சாங்களாம் சொன்னால் பார்த்துக்காங்க. சரிதானே? அப்ப அப்படி ஒரு விஷயம். ஆகவே பல விடயங்கள் அந்த பரம்பரை என்பது செல்வாக்கு செலுத்துகிறது. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், இப்ப பரம்பரை என்பது இப்ப நோய் போன்ற பல விஷயங்களையும் என்ன செய்யுமான்னு சொன்னால் கடத்துண்டு நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப அது ஒரு பிள்ளையில விருத்தியில ஆளுமையில அல்லது பிள்ளையினுடைய வளர்ச்சியில மிக முக்கியமாக ஒரு நோய் நிலைமை தாக்கம் செலுத்தும். உங்களுக்கு தெரியும், இப்ப ஆஸ்துமா நோய் பரம்பரை ரீதியாக கடத்தப்படும். அப்படி கடத்தப்படுமா? ஈமோபீலியான்ற நோய் பரம்பரை நோய் சார். அது பரம்பரையாக கடத்தப்பட்ட நோய். ஓகே. அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த தலசீமியான்னு சொல்லுவோம். டெலசீமியா, பச்சை நிற குருடு, பேரன் காவிகளாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வேற என்ன நோய்கள் சொல்லுங்க? பச்சை நிற குருடு ஆண்களுக்கு வராது சார். நிறக்குருடுங்கிற விஷயம் வேற. வேற என்ன வரும்? இப்ப கேன்சர் அப்படி பரம்பரையாக வருமா? குருதி உரையா நோய் அது பாரு. சுகர் வரும். மனநோய்கள் இருக்குதானே? சுகர் வரும். ஓகே ஓகே, வெரி குட். அதே போல மனநோய் இருக்குதானே? அதாவது உளநோய்களும் என்ன செய்யுமாம் சொன்னால் பரம்பரை ரீதியாக கடத்தப்படும். அப்படி பரம்பரை ரீதியாக ஆஸ்துமா ஒரு பிள்ளைக்கு கடத்தப்படும். இப்ப உதாரணத்துக்கு நாங்க சொல்லுவோம், ஒரு பிள்ளைக்கு ஆஸ்துமா நோய் பரம்பரை ரீதியாக கடத்தப்பட்டிருக்கு வச்சுக்கொண்டால் அந்த பிள்ளை வளர்ச்சியில பின்தாங்கும். அந்த பிள்ளையினுடைய இப்ப என்ன செய்யுமாம் சொன்னால் விருத்தியை பொறுத்த வரையில அது கற்றல் செயற்பாடோ அல்லது செயற்பாடு கூட எல்லாத்திலையும் என்ன நடக்குமாம் சொன்னால் அந்த பிள்ளை பின்தாங்கும். ஏனென்றால் இப்ப ஆஸ்துமா என்பது அந்த பிள்ளைய நிறைய ஒரு டயர்டாகும். எனவே அந்த பிள்ளை பாடசாலைக்கு போறதுல நிறைய என்ன நாட்கள் போகாமல் இருக்கும்.
அதே நேரம் அந்த பிள்ளை இப்ப கற்றல் விடயங்கள்ல மிகவும் பின்தாங்கி இருக்கும், ஒரு சுலோரவனசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிதானே? அப்படி இப்ப சோர்வான ஒரு நிலையில அந்த பிள்ளை இருக்கும். இப்படி பல விடயங்கள் இருக்கிறத நாங்க என்ன செய்யலாம் அம்சனா பார்க்கலாம். அப்ப இந்த நோய் அந்த பிள்ளைக்கு பரம்பரை ரீதியாக கடத்தப்படுறதாக இருக்கலாம். அதே போல நாங்க பார்ப்போமே, இப்ப இப்படி சங்கீதம் அப்படியான ஆற்றல்கள் அந்த பிள்ளைக்கு என்ன கடத்தப்பட்டிருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் இங்க என்ன நடக்குமா அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளையினுடைய அந்த பகுதியில வார அந்த ஆற்றல் ஒரு மிகுந்ததாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம் அதுல அந்த துறையில். ஆகவே ஒரு பிள்ளையினுடைய இந்த விருத்தி, இந்த முதிர்ச்சிங்கிற விஷயத்துல இந்த பரம்பரை என்பது மிக முக்கியமாக செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு காரணியாக இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, சூழல். சூழல் எப்படி தாக்கம் செலுத்தும் என்று நாங்க ஏற்கனவே கேட்டோம். நீங்க சில விஷயங்களை சொன்னீங்க. இந்த சூழலை பொறுத்த வரையில மிக பிரதானமாக 2 வகைப்படுத்தி நாங்க பார்க்கிறோம். பிள்ளையில வளர்ச்சியில, விருத்தியில, முதிர்ச்சியில தாக்கம் செலுத்துகிறது. ஒன்றோ பிறப்புக்கு முந்திய சூழல் அல்லது முந்திய விருத்தி. அதே போல இன்னொன்று சொல்லலாம் நாங்க என்னென்றால் பிறப்புக்கு பிந்திய சூழல் என்று நாங்க ஒன்றை சொல்லலாம், அதாவது பிந்திய விருத்தி நாங்க சொல்லலாம். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பிறப்புக்கு இந்த முந்திய விருத்தி அல்லது பிறப்புக்கு முன்னரான சூழல் என்று நாங்க எதை சொல்றோம்? என்ன விஷயம் அங்க அதுல கருத்தில கொள்ளப்படுது? ஏதாவது சொல்லலாமா? தாயிட வயிற்றில் இருக்கும் பொழுது குழந்தை உருவாகினிலிருந்து பிறப்பு வரைக்கும் உள்ள காலப்பகுதியில சார் நடக்கிற வளர்ச்சியும் விருத்தி. அதாவது தாயினுடைய எங்க அதாவது வயிற்றில் இருக்கிற காலப்பகுதி இல்லைன்னா, அப்ப அந்த தாயின் வயிற்றில் இருக்கின்ற காலப்பகுதியில ஏற்படுகின்ற பல்வேறு விஷயங்கள் அந்த பிள்ளையில என்ன செய்யுமாம் சொன்னால் அந்த பிள்ளையினுடைய விருத்தியில தாக்கம் செலுத்துறத பார்க்கலாம். ஓகே, நீங்க அத இதுல பார்க்கலாம். சரிதானே? ஓகே, இங்க பாருங்க. இப்ப நாங்க இப்ப பிறப்புக்கு முந்திய விருத்தியில தாக்கம் செலுத்துற காரணிகள், இது சூழல் காரணிகள். தாயின வயது இது மிக முக்கியம். இப்ப தாயினுடைய வயது ஒரு கூடிய வயதில இருக்கின்ற நிலையில கரு உற்று பிள்ளை பிறக்கின்ற போதோ அந்த பிள்ளை பல்வேறு சவால்களை எதிர்நோக்கும். அந்த பிள்ளை ஒரு பல்வேறு விதமான ஒரு புத்தி குறைபாடுடைய பிள்ளையாக அல்லது எம்ஆர் என்று சொல்ற மென்டல் ரிட்டார்டேஷன், மெல்ல உள வளர்ச்சி அடைகின்ற ஒரு பிள்ளையாக, அப்படி பல்வேறு குறைபாடுகள் அல்லது சில விஷயங்களோட அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சில ஆய்வுகள் சொல்லுது. எனவே இந்த பிறப்புக்கு முந்திய இந்த விருத்தியில் தாக்கம் செலுத்துற அந்த காரணிகள்ல தாயின் வயது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, உணவு. ஆற உணவு, உணவுங்கிறது ஆறு. நான் பேசுறது வழங்குதா? உணவு என்பது ஆற உணவை குறிக்குது. நான் பேசுறது வழங்குமாமா? நாங்க உணவு ஓகே, ஒரு பிள்ளை கருவுற்றிருக்கின்ற காலப்பகுதியில அந்த தாய் உண்ணுகின்ற உணவினுடைய போசாக்கு மற்றும் ஏனைய அம்சங்கள் அந்த பிள்ளையினுடைய பிற்கால பிறந்ததுக்கு பிறகு இருக்கின்ற சில விஷயங்களை கூட தாக்கம் செலுத்தும். இப்ப உங்களுக்கு தெரியும், அந்த போலிக் அசிட்ங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, போலி. அப்ப போலிக் அசிட்ங்கிற அந்த
விஷயம் இந்த பிள்ளைக்கு கட்டாயம் என்ன செய்யணும் சொன்னால் வழங்கப்படணும். அதே போல அயன் இரும்பு சத்து, அதே போல கல்சியம் இப்படியெல்லாம் என்ன செய்யணும் சொன்னால் வழங்கப்படும். அப்ப இந்த கல்சியம், இந்த போலிக் ஆசிட் இப்படியான சில விஷயங்கள் எல்லாம் வழங்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதுக்கு அந்த தாய் சாப்பிடுற அந்த உணவுல ஒரு மிக முக்கியமான சில விஷயங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இருக்கும். அப்ப அதுகள் இல்லாம இருந்தா அந்த பிள்ளைகள் நிறைய குறைபாடுகளோட பிறப்பதற்கான வாய்ப்பு சார் நீங்க பேசுறது ஒண்ணுமே கேக்குது இல்ல.
ஓகே, நான் பேசுறது விளங்குதா? ஒரு ஏதோ ஒரு அந்த கவரேஜ் ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்கிறேன். ஓகே, நாங்க இந்த பிறப்புக்கு இந்த போசாக்குங்கிற விஷயத்த கதைச்சோம். அப்ப சில நேரம் அப்படி ஏதாவது இந்த கம்யூனிட்டியில அப்படி கல்ச்சர் இருக்கா? அதாவது இந்த பிரெக்னன்ட் லேடிஸுக்கு ஏதாவது இந்த என்னது செப்பு கொண்டு போறா அல்லது ஏதோ ஒன்று அப்படி சில உணவு வகைகள் அல்லது இந்த இதுகள் என்ன இந்த பலகாரங்கள் அப்படி செஞ்சு எடுத்துட்டு போற ஒரு செட்டப் அப்படி இருக்கா சமூகத்துல? ஓ சார் இருக்குது 5 months 7 monthsல போவாங்க. அதுல சில இப்ப சமயம் சார்ந்து ஏதாவது சில விஷயங்கள் சில இருக்கு கூட சாமான்கள் அப்படி ஏதாவது கதைச்சாலும் அது ஒரு வகையில பார்த்தால் அந்த பெண்ணுக்கு நிறைய வித்தியாசமான உணவுகள்ல போசாக்கு அல்லது அந்த பெண்ணுக்கு ஒரு உடல் ரீதியான மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட நாங்க அதை என்ன செய்யலாம் அமைச்சுனா பார்க்கலாம். ஓகே, அப்ப அப்படி அந்த தாய் இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப இலங்கையில இந்த பிரெக்னன்ட் மதர்ஸுக்குன்னு சொல்லி ஒரு கூப்பன் மாதிரி ஏதோ கொடுக்காங்களா? எவ்வளவாது கொடுக்காங்க? 2000 ரூபாட போஷண மல்லன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க சார். 40,000 எவ்வளவாது? இப்ப 40ஆ? ஓ 10 மாசத்துக்கு 10 மாசத்துக்கு ஒரு முதத்துக்கிட்டாங்க சார் 2000, ஒரு மாசத்துக்கு 2000 கொடுத்தாங்க. அது 20,000 என்னமோ வண்டி காட்டும். இப்ப நான் நினைக்கிறேன் 40,000 என்னமோ அதை கொஞ்சம் கூட்டி என்ன செய்யறாங்களா கொடுக்காங்க. அப்ப ஒரு நாட்டை பொறுத்த வரையில சொல்றாங்க சார், பழங்கள் என்னமா 40ன்னு சொல்றாங்க, 50,000ன்னு சொல்றாங்க. என் தேதி. ஓகே, அப்ப ஏதோ அப்ப ஒரு மாசத்துக்கு இப்படி ஒரு 5,000 மாதிரி அப்படி கிடைக்கக்கூடியதாக 10 மாசத்துக்கு அப்படி வழங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாட்டை பொறுத்த வரையில ஒரு நாட்டில இருக்கின்ற வளங்கள்ல மிக முக்கியமான ஒரு வளம் தான் இந்த மனித வளம் என்று சொல்ற வளம். அப்ப அந்த மனித வளம் என்பது மிக சரியாக என்ன சொல்லணும் உருவாக்கப்படணும். அப்ப அதுக்கான வேலை திட்டங்களால் அதெல்லாம் இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு பிள்ளை சாதாரணமாக பிறக்கின்ற போது நிறை எவ்வளவு விட குறைஞ்சால் நிறை குறைந்த பிள்ளை என்று சொல்லுவோம் நாங்க. இப்ப நிறை குறைவாக பிறத்தல் என்பது ஒரு பிள்ளைய அந்த விருத்தி வளர்ச்சி முதிர்ச்சிங்கிற எல்லா விஷயத்திலையும் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்படி ஒரு பிள்ளை மேக்சிமம் அதாவது அல்லது மினிமம் எவ்வளவு நிறையோட பிறக்கணும், அதை விட குறைஞ்சா நிறை குறைஞ்ச பிள்ளைன்னு சொல்லுவோம். எவ்வளவு தெரியுமா? ஓகே, 2.5 கிலோ, அதாவது 2.5 கிலோகிராம், 2.5 கிலோவை விட ஒரு புள்ள குறைஞ்சி நிறை குறைய பிறக்கலாம் சொன்னால் அதை நாங்க சொல்லுவோம் நிறை குறைந்த பிள்ளைன்னு சொல்லுவோம். எனவே அப்படியான நிறை குறைவெல்லாம் இருக்காம அப்ப நிறை குறைந்து பிறக்கிற பிள்ளைகளுடைய உயிர் வாழுகின்ற அந்த உத்தரவாத நிலைமை கூட கேள்விக்குறியாக இருக்கும். எனவே இவைகள்ல தீர்மானிப்பது அந்த தாயினுடைய போசாக்கு, உணவு, இப்படியான விஷயங்கள் எல்லாம் அதுல செல்வாக்கு செலுத்தும். எனவே இது இப்ப அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னர் இருக்கிற சூழல். இப்ப பாருங்க, அந்த பிள்ளை அந்த தாயினுடைய வீட்டு சூழல் வறுமைக்குரிய ஒரு சூழலாக இருந்தால் இந்த உணவு இந்த போசாக்குங்கிற விஷயத்திலெல்லாம் அதுல குறைந்த நிலைமை காணப்படும். எனவே அந்த சூழல் பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னே என்ன செய்தாங்கன்னா அந்த பிள்ளையினுடைய விருத்தியில செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு காரணியாக மாறும். அதே போல அந்த மனவெளிச்சி மன அழுத்தம்ங்கிற விஷயம், இப்ப ஒரு பிரெக்னண்டா இருக்கின்ற ஒரு மதர் எப்பயும் கொஞ்சம் ஹெப்பியா இருக்கணும் என்று எதிர்பார்க்கப்படுது. அப்படி இல்லைன்னா என்ன நடக்குமா என்றால் அங்க அந்த பிள்ளை பல்வேறு தாக்கங்களோட பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பிள்ளையினுடைய உளவியலில் கூட பிறந்ததுக்கு பிறகு பல தாக்கங்கள் இருப்பதற்கு அது காரணியாக அமைந்துவிடும் என்று சில ஆய்வுகள் சொல்லு. எனவேதான் இப்ப வெளிச்சூழல்ல இப்ப ஒரு அந்த பிள்ளை ஆளுகின்ற சூழல்ல மிக முக்கியமான மன அழுத்தம் அல்லது இந்த மனவெளிச்சிகள் தொடர்பான கவலை, துக்கம், அப்படியான சில விஷயங்கள் அதிக அளவு இருக்குமாக இருந்தால் அப்படியான ஒரு லேடிக்கு பிறக்கிற பிள்ளை பல்வேறு இந்த பிரச்சனைகளுக்குரிய ஒரு பிள்ளையாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இதெல்லாம் அந்த பிள்ளையில தாக்கம். இப்ப நீங்க பாருங்க, அப்ப
இந்த 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 தாயினுடைய இது ரத்தத்தில் இருக்கின்ற இந்த விஷயம் இது இந்த என்ன RH காரணி பொருத்தப்பாடு இல்லாம இருக்கிறங்கிற கதிரியக்கம். சில நேரம் இப்ப பிரெக்னண்டா இருக்கிற லேடி இந்த கதிரியக்க தாக்கங்களால உதாரணமாக எக்ஸ்ரே எடுக்கிறேன்னு வச்சுக்கொள்வோம், அல்லது ஸ்கேன் பண்றேன்னு வச்சுக்கொள்வோம். கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட அந்த 3 மாதத்தால பிறகு ஒரு குறைஞ்சது 3 தடவையினம் அந்த பிள்ளை கருவில இருக்கக்குள்ள என்ன நிலையில இருக்குன்னு பார்க்கறது கட்டாயம் ஸ்கேன் செய்யணும். அப்படி செய்வாங்க. ஆனால் அதையும் தாண்டி அதிக அளவான ஸ்கேன் அல்லது எக்ஸ்ரே எடுக்கிற விஷயங்கள் எல்லாம், அந்த எக்ஸ்ரே கதிர்கள் எல்லாம் இப்ப கருவில இருக்கிற பிள்ளைய தாக்குகின்ற ஒரு அம்சமாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அது ஒரு இன்னொரு விஷயம். அடுத்தது இந்த சூழல்ல காணப்படுகிற பல்வேறு விதமான இடர்கள், அது இயற்கை அனர்த்தமாக இருக்கலாம், அல்லது செயற்கை அனர்த்தமாக இருக்கலாம், அல்லது என்ன அந்த தாய் ஒரு எக்ஸிடென்ட் படுற ஒரு விஷயமாக இருக்கலாம். இவைகள் எல்லாம் என்ன செய்யுமாம் சொன்னால் அந்த பிள்ளையில தாக்கம் செலுத்தும். அடுத்தது இப்ப அதிக அளவான மருந்து மாத்திரைகள் ஒரு பிள்ளை கருவில இருக்கின்ற போது அந்த தாய் அதிக அளவான மருந்து மாத்திரைகள் பாவிப்பது இப்ப எந்த அளவுக்கு ஆரம்பிச்சனால் சில நேரம் அந்த பிள்ளை ஒரு காது கேட்காத பிள்ளையாக பிறக்கிறதுக்கு, அல்லது கண் பார்வையற்ற ஒரு பிள்ளையாக பிறக்கிறதுக்கு, அல்லது மந்த புத்தி உள்ள ஒரு பிள்ளை, இப்படி பல்வேறு டிசேபிளாக அந்த பிள்ளை பிறக்கிறதுக்கெல்லாம் இந்த மருந்து மாத்திரைகள் பாவிக்கிறது காரணியாக அமையும். அடுத்தது போதை, இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி போதை பாவிக்கின்ற பெண்கள் இருக்காங்களா? என்ன அப்படி இருக்கா? போதை பாவிக்கிற பெண்கள் இருக்கிறாங்க சார், இல்லாம இல்ல. குறிப்பிட்ட அளவு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் கூட இருக்கிறாங்க சார். ஓகே. இப்ப நாங்க சில நேரம் சில சொசைட்டில அப்படி என்ன குறையாக அல்லது இல்லைன்ற நிலைமைகள் இருந்தாலும் சில சொசைட்டிகள்ல அப்படி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க இந்த சிறுபிள்ளை வைத்திய நிபுணர் டாக்டர் ரைஸ் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது. அவர் எழுதின ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு. அவர் லண்டன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். அவர் எழுதின ஒரு புத்தகம் ஒன்று இருக்கு, எனது டயரியின் மறுபக்கம். ஓகே, வெரி குட். எனது டயரியின் மறுபக்கம் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல நீங்க பார்க்கலாம் ஒரு கட்டுரை இருக்கு. அவர் அது பகுதி 1 பகுதி 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அதுல பகுதி 1ங்கிற புத்தகத்துல எங்கேயாலும் இருந்தா நீங்க வாசித்து பார்க்கலாம். அதுல கருவறையை தட்டும் ஜாகிலியத்தின் ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதாவது ஜாகிலியத்தின் தான் மடமை என, அப்ப கருவறையை தட்டுகின்ற மடமை என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய தலைப்பு. அது என்னண்டா, அவரே லண்டன்ல இருக்கிற ஒரு மிக ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த ICU அந்த இதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒரு கன்சல்டன்ட் டாக்டர் ரைஸ். அப்ப திடீரென்று ஒரு நாள் ஒரு கோல் வருது. என்னென்னால், ஒரு பிள்ளை பிறந்து ஒரு குறிப்பிட்ட மணித்தியாரத்துக்குள்ள அந்த பிள்ளைக்கு வலிப்பு நோய் வந்திருக்கிறது, எனவே கொஞ்சம் எமர்ஜென்சி ஆயிருக்கு, வாங்கன்னு சொல்லப்படும். அப்ப இவர் போய் பார்த்தாராம். அப்ப ஒரு பிள்ளை பிறந்து 6 மணித்தியாரத்துக்குள் அந்த பிள்ளைக்கு வலிப்பு வருவதற்கான சாத்தியப்பாடுகள் மருத்துவ உலகில மிக குறையாம். அப்படி வர மாட்டான். அப்ப ஏன் அந்த பிள்ளைக்கு அப்படி வந்தது என்று பார்த்தால், அப்ப ஒரு விசித்திரமான ஒரு விஷயம். அப்ப இதை கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ஒவ்வொரு ஆளா ஒவ்வொரு விஷயமா திருப்பி ஆராய்ச்சி போகக்குள்ள அந்த பிள்ளட தாய் ஹீரோயின் பாவிக்கின்ற ஒரு மதராக இருந்திருக்கு. அந்த லேடி ஹீரோயின் பாவிக்கின்ற ஒரு ஆளா இருக்கு. எனவே இப்ப தொப்புள் கொடி ஊடாக ஒரு தாய் பாவிக்கின்ற எல்லா விஷயங்களும் அந்த பிள்ளைக்கு போய்கிட்டு இருக்கு. அப்ப தொடராக கிடைத்து கொண்டிருக்கின்ற இந்த ஹீரோயின்ங்கிற ஒரு விஷயம் அந்த பிள்ளைக்கு இப்ப கிடைக்காததால் அதுக்கு எடிக்ட் ஆயிருக்கு அந்த பிள்ளைக்கு உடனே வலிப்பு வந்திருக்கிறது. எனவே இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த போதை இது தாய் பாவிக்கின்ற போதையும் பிள்ளையை தாக்கும். தந்தை போதை பாவிக்கின்ற ஒருவராக இருக்கிற போது வீட்டில பல்வேறு பிரச்சனைகள், இந்த மன அழுத்தம்ங்கிற அப்படியான சில பிரச்சனையும் வரும். போதை பாவிக்கின்ற ஆண்களின் ஊடாக என்ன பெறப்படுகின்ற குழந்தைகளையும் பல்வேறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
இது அப்ப பிறப்புக்கு முந்தைய சூழல்ல இருக்கிற ஒரு விஷயம். இப்ப பிறப்புக்கு பிந்திய சூழல், இந்த பிறப்புக்கு பிந்திய சூழலை பொறுத்த வரையில நீங்க பாருங்க, பிள்ளை வளர்க்கப்படுகிற சூழல் நீங்க சொன்ன விஷயம். அப்ப பிள்ளை வளர்க்கப்படுற சூழல் இப்ப நீங்க பாத்தீங்களா சொன்னால், இப்ப தாய் தந்தையெல்லாம் படிச்சிருக்கின்ற அங்க கற்ற ஒரு குடும்பம் இருக்குன்ற அந்த சூழல்ல சின்ன பிள்ளையும் பேனாவும் கோப்பியும் எழுத்தும் அப்படியான விஷயங்களோட இருக்கும். அப்படி அல்லாத ஒரு குடும்பத்தில வளர்கின்ற பிள்ளை ஒரு வித்தியாசமான நடைமுறைகளை கொண்ட ஒரு பிள்ளையாக இருக்கிறத நாங்க பார்க்கலாம். அந்த குடும்பத்தில என்ன இருப்பாது. அதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகளவான மெம்பர்ஸ் இருக்கிற ஃபெமிலியில் இருக்கிற பிள்ளையினுடைய பேச்சு என்ன செய்யுமா மிக விரைவாக விருத்தி அடையும். அப்ப அதே அந்த சூழல், அதே போல நீங்க சொன்ன மாதிரி இந்த கெட்ட வார்த்தைகள் பேசுறதுங்கிறது, அதே போல அந்த சூழல்ல நல்ல உணவுகள் கிடைக்குமாக இருந்தால் ஒரு ஹெல்த்தியான பிள்ளையாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைண்டா அது அந்த பிள்ளையினுடைய ஹெல்த்திலையும் கூட தாக்கம் செலுத்தும். ஆகவே சூழலினுடைய எல்லா அம்சங்களும் என்ன செய்யுமா தாக்கம் செலுத்தும். அப்ப இப்படித்தான் 2 இரட்டையர்களை இன்னொரு ஆய்வுக்காக வெவ்வேறு இடங்கள்ல வளர்த்திருக்கிறார்கள். ஒரு பிள்ளைய ஒரு நல்ல அந்த ஃபெமிலிலையும் வசதி படைத்திருக்கிற அப்படி ஒரு ஃபெமிலிலையும், இன்னொரு பிள்ளைய ஒரு சேரிப்புறம் ஒரு மோசமான ஒரு இடத்திலையும் வளர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு 2 பேரையும் பார்க்கக்குள்ள 2 பேருடைய நடத்தைகளிலேயும் மிக பாரிய வேறுபாடுகள் இருப்பதை அந்த ஆய்வு சுட்டிக்காட்டும். எனவே இந்த சூழல் என்பது ஒரு பிள்ளை வளர்க்கறதுல மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப அந்த சூழல்ல போதை வஸ்து பாவனை இருக்குமாக இருந்தால் மெதுவாக அந்த பிள்ளையும் அதுக்கு எடிக்ட் ஆகும். அந்த சூழல்ல மோசமான சில வசன பிரியோகங்கள் பாவிக்கப்படுமாக இருந்தால் அதுக்கும் அந்த பிள்ளை பழகும். அந்த சூழல்ல மோசமான நடத்தைகள் இருக்குமாக இருந்தால் அப்ப இந்த சூழல் என்பதும் ஒரு பிள்ளையினுடைய விருத்தியில மிக முக்கியமாக தாக்கம் செலுத்துற விஷயம். ஓகே, இப்ப கற்றலும் இந்த முதிர்ச்சியும் தாக்கம் செலுத்தும் நாங்க சொல்லி இருக்கோம். எனவே உங்களுக்கு தெரியும் இந்த கற்றலுண்டா என்ன, முதிர்ச்சி என்றால் என்னன்னு கேட்டிருக்கோம். முதிர்ச்சி என்றால் என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கற்றல் என்றால் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கற்றல் வாட் இஸ் லேர்னிங் என்று கேட்டால் நாங்க என்ன பதில் சொல்லலாம்? என்ன நான் கேட்ட கேள்வி விளங்குதா? கற்றல் சொல்லுங்க, நீங்க படிச்சுதானே இருப்பீங்க. கற்றல்னா என்னண்டு, என்ன கற்றல்னா? வாட் இஸ் தி லேர்னிங்? நடத்தையில ஏற்படுற மாற்றம் சார். ஓகே, வெரி குட். நடத்தையில ஏற்படுகின்ற, அதாவது ஒரு உயிரியில நீண்ட நாள் ப்ரோசஸ்ல ஒருவருடைய நடத்தையில் ஏற்படுகின்ற அல்லது ஒரு உயிரியில நடத்தையில ஏற்படுகின்ற நிலையான மாற்றம், பெர்மனன்ட் சேஞ்ச். அப்ப இந்த கற்றல் என்ன செய்யுமா சொன்னால் ஒரு பிள்ளைய விருத்தியில தாக்கம் செலுத்தும். இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு பிள்ளை சரிதானே, இப்ப நடக்கிறதுக்கு கொஞ்சம் என்ன தவறுகின்ற ஒரு பிள்ளைய நாங்க என்ன செய்யலாம் சொன்னால் ஒரு வாக்கரின் ஊடாக மெதுவாக நடக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்போம். அந்த பிள்ளை நடக்கிறதுக்கு சரியாக கற்றுக்கொள்ளும். அப்படி இருக்கா இல்லையா? அதே போல எழுதுவதற்கு தெரியாத ஒரு பிள்ளைக்கு மெதுவாக நாங்க புள்ளிக்கோடோ சரிவு கோடோ அல்லது கோட்டுக்கு மேலால எழுதுறது அல்லது எழுத்து முன்பயிற்சிகள் என்ன அது கிளைய பிசைறதாக இருக்கலாம் அல்லது கலர் தீட்டுறதாக இருக்கலாம். அப்படி பல பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து மெதுவாக அப்படியே கற்க வைத்து அவரை எழுதுவதில் விருத்தி அடைய செய்யலாம். அப்ப அதே போல நாங்க சொன்னோம் ஒரு பிள்ளை ஏதாவது ஒரு விடயத்தை கற்றுக்கொள்வதற்கு அதுக்கு ஏற்ற முதிர்ச்சி அந்த பிள்ளைகிட்ட இருக்கணும். இல்லாட்டி அந்த பிள்ளை சரியாக அதனை கற்றுக்கொள்ளாது. எனவே இந்த முதிர்ச்சியும் விருத்தியில என்ன செய்யலாம் சொன்னால் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு காரணியாக இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஓகே, அடுத்தது நீங்க பாருங்க, இந்த வளர்ச்சி விருத்தி என்கின்ற விஷயங்களோட தொடர்பட்டிருக்கின்ற அடிப்படையான கோட்பாடுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதுல வளர்ச்சியானது மரபு, சுற்றுப்புற சூழ்நிலை இவற்றின் விளைவாக இருக்கும். அப்ப வளர்ச்சி ஒன்று மரபினூடாகவும் தீர்மானிக்கப்படும், சூழலினூடாகவும் தீர்மானிக்கப்படும்.
இந்த விருத்திங்கிறது ஒரு தொடரான ஒரு செயலாக இருக்கும் என்று நாங்க பார்த்திருக்கோம். எனவே விருத்தி என்பது பொதுவான விடயங்கள் இருந்து குறிப்பிட்ட ஒரு விடயத்துக்கு செல்லுகின்ற அம்சமாக நாங்க பார்க்கலாம். எனவே இந்த முன்னேற்றம் என்பது எல்லா விஷயங்களினுடையும் ஒருங்கிணைந்த ஒரு செயலாக இந்த விருத்தியை நாங்க பார்க்கலாம். அதே போல உடல்ல பல்வேறு பகுதிகள் வெவ்வேறு விதங்கள்ல வளர்ச்சி அடைவதையும் நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. சரிதானே? ஓகே, அப்ப நாங்க இன்றைக்கு இந்த வளர்ச்சி, விருத்தி, முதிர்ச்சி என்கிற விஷயத்தோட இதுகள்ல செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் என்னங்கிற சில விஷயங்களையும் நாங்க பார்த்திருக்கிறோம். சரிதானே? நாங்க இங்க பாருங்க, இந்த எங்களோட செஷன்ல நாங்க பார்த்த விஷயங்கள் பார்க்கக்குள்ள ஒன்றோ நாங்க வளர்ச்சி என்றால் என்னன்னு பார்த்திருக்கிறோம். அடுத்தது முதிர்ச்சி என்றால் என்ன, விருத்தி என்றால் என்னன்னு பார்த்திருக்கிறோம். முதிர்ச்சி என்றால் என்னன்னு பார்த்திருக்கிறோம். இந்த வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் இடையிலாக இருக்கின்ற பல்வேறு வேறுபாடுகளை நாங்க பார்த்திருக்கிறோம். அதே போல இந்த பிள்ளை விருத்தியில செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள்ல பரம்பரை காரணி, அதே போல இந்த சூழல் காரணி, அடுத்தது கற்றல், அடுத்தது முதிர்ச்சி என்கின்ற விஷயங்களை பார்த்திருக்கிறோம். அது எந்த அளவு இந்த தாக்கம் செலுத்துது அல்லது எந்த வகையில அது தாக்கம் செலுத்துதுங்கிற விஷயங்களை மிக விரிவாக நாங்க என்ன செய்திருக்கிறோம் சிலர் பார்த்திருக்கிறோம். அது பிறப்புக்கு முன்னர் எப்படி தாக்கம் செலுத்துது, பிறப்புக்கு பின்னர் எப்படி தாக்கம் செலுத்துதுங்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். எனவே ஒரு பிள்ளையில கற்றலும் அந்த பிள்ளையில விருத்தியில தாக்கம் செலுத்தும், முதிர்ச்சியும் தாக்கம் செலுத்துங்கிறத நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்ப இந்த அடிப்படைகளை வைத்துக்கொண்டோ இந்த வளர்ச்சிங்கிறது மரபணுவின் ஊடாகவும் சூழலாலையும் அது என்ன உருவாகின்ற ஒரு விடயம். அது ஒரு விருத்தி என்பது தொடர்ச்சியான ஒரு முன்னேற்றமான ஒரு செயலாக இருக்கும். எனவே விருத்தி என்பது பொதுவான ஒரு விடயத்திலிருந்து குறிப்பிட்ட ஒரு விடயத்துக்கு செல்வதாக இருக்கும். இந்த முன்னேற்றம் அல்லது விருத்தி என்பது ஒரு ஒருங்கிணைந்த செயற்பாடு. இது உடல்ல பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விதமாக என்ன வளர்ச்சி அடைகிறத நாங்க என்ன செய்யலாம் பார்க்கக்கூடியதாகும் என்பது இந்த வளர்ச்சி விருத்தியோடு தொடர்பட்டிருக்கின்ற அடிப்படையான அம்சங்கள் என்ற விஷயம் வரைக்கும் நாங்க இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். இதுல உங்களுக்கு ஏதாவது மேலதிக தெளிவு விளக்கம் வேணும் என்றால் நீங்க கேட்கலாம். இது உங்களுக்குரிய நேரம். ஒரு ஓரிரு நிமிடங்கள் நீங்க பேசலாம். ஏதாவது சொல்றால், ஏதாவது கேட்கிறண்டால் ஒண்ணுமில்ல, சொல்லுங்கம்மா. சாரா சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. இல்ல சார் ஒண்ணு. ஓகே, அப்ப ஒரு தெளிவாக விளங்கினாலும் ஒரு கேள்வியும் இருக்காது, அறவே விளங்கல் என்றாலும் ஒரு கேள்வியும் இருக்காது. எந்த பகுதிக்குள்ள இருக்கோம் நாங்க? விளங்கிட்டு சார், விளங்கின பகுதி தான் விளங்கிச்சு. ஓகே, அப்ப தேங்க்யூ வெரி மச். நாங்க இதோட என்ன செய்வோம் சொன்னால் இன்றைய செஷனை முடிச்சு கொள்வோம். இன்னொரு செஷன்ல நாங்க சந்திப்போம். ஓகே, ஓகே, தேங்க்யூ வெரி மச்.